அருள்மறை குர்ஆனுக்கும் விளக்க உரையாக என்னென்ன விஷயங்களை பேசுவோமோ கேட்போமோ அவற்றின்படியும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அதன் மூலமாக நம் அனைவருடைய இம்மை மறுமை வெற்றியை அல்லாஹ் உறுதிப்படுத்துவானாக என்ற துஆ செய்த வண்ணம் இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அருமை சகோதரர்களே, இன்றைக்கு 3வது அத்தியாயம் சூரத் ஆல இம்ரான், இம்ரானுடைய சந்ததியினர் என்ற அத்தியாயத்தை அதிலுள்ள முக்கியமான ஆயத்துகளுடைய விளக்கங்களை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அருமை சகோதரர்களே, இந்த சூரத் ஆல இம்ரான் என்ற இந்த அத்தியாயம் இருக்கின்றது, அதாவது இம்ரானுடைய சந்ததியினர்கள் என்ற இந்த அத்தியாயத்தினுடைய பொருள், பின்னால் இம்ரானுடைய மனைவி, அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தாயார், அதே மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தகப்பனார் பேர் தான் இம்ரான், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பாட்டனார். அவங்களுடைய சந்ததி, அவங்களுடைய வரலாறு, அவங்களுடைய பேரப்பிள்ளை ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் அந்த அம்மாவுக்கும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சம்பந்தப்பட்ட வரலாறு, இப்படி இம்ரானுடைய சந்ததியினர்கள், இம்ரானுடைய மனைவி, இம்ரானுடைய மகள், இம்ரானுடைய மகள் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம், இம்ரானுடைய பேரன் ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்படி அவங்களுடைய சந்ததியை பற்றி இந்த அத்தியாயத்தில் நிறைய பேசுறதுனால இந்த அத்தியாயத்துக்கு பேர் வந்து இம்ரானுடைய சந்ததியினர்கள் அப்படின்னு பேர் வந்துச்சு. இந்த இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பிக்கிறான். எப்படின்னு சொன்னா, நான் ஆரம்பத்தில் முதல் நாளோ 2வது நாளோ நினைக்கிறேன், குர்ஆனுடைய விஷயங்களை பற்றி சொல்லும் பொழுது இந்த குர்ஆன் மூலமாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல பேரை வழிகெடுப்பான், இந்த குர்ஆன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல பேருக்கு நேர்வழி கொடுப்பான் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். அதில் குர்ஆன் மூலமாக எப்படி வழிகட்டு போவார்கள் என்பதற்கு ஒரு முக்கியமான அடிப்படையான விஷயத்தை அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்றான். இடையில கூட யாரோ ஒரு சகோதரர் ஆன்லைன் கேள்வியில் நினைக்கிறேன், முத்தஷாபிஹாத்தான ஆயத்துனா என்னன்னு கேட்டிருந்தாரு. அப்போ நான் சொன்ன நேரம் வரும்போது சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அந்த முத்தஷாபிஹத்தான ஆயத்தை பற்றி தான் அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்றான். ஏன்னு சொன்னா, இந்த முத்தஷாபிஹத்தான ஆயத்துடைய விஷயத்தில் அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்குது. அறிஞர்களுக்கு மத்தியிலேயே நீ சொல்ற கருத்தா நான் சொல்ற கருத்தான்னு சொல்லி நிறைய வாத பிரதிவாதங்கள்லாம் நடந்திருக்குது. எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் சில பேர் சமீப காலமாக தாங்கள் தான், எங்களுக்கும் அந்த மார்க்க அறிவு இருக்குது, நாங்களும் அறிஞர்கள் தான் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காண்டி மறுபடியும் இந்த முத்தஷாபிஹத்தான ஆயத்தின விஷயங்களில் வாத பிரதிவாதங்கள், குழப்பங்கள், பகிரங்க விவாதங்கள் இதெல்லாம் நடந்து, குறிப்பாக தமிழக முஸ்லீம்கள் மத்தியிலே, மற்ற முஸ்லீம்கள் இதை பார்க்க முடியல, தமிழக முஸ்லீம் மத்தியிலே இந்த மாதிரி குழப்பங்கள் நடைபெற்று கொண்ட காலகட்டத்தில் இந்த முத்தஷாபிஹத்தான ஆயத்தினா என்ன, இது அல்லாஹ் இதை பற்றி என்ன சொல்கிறான் அப்படின்னு ஒரு பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது நம்முடைய கடமைங்கிறதுனால இந்த ஆயத்தில் உள்ள ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அப்படி அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஹுவல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப், அவன்தான் உங்களுக்கு இந்த வேதத்தை இறக்கி வைத்தான், மின்ஹு ஆயாத்தும் முஹக்கமாத், இதிலே தெளிவான எல்லோருக்கும் புரியக்கூடிய சில ஆயாத்துகள் இருக்கின்றன, சில இல்லை பல ஆயாத்துகள். மின்ஹு ஆயாத்து முஹக்கமாத், தெளிவான ஆயத்துகள், படித்து அர்த்தம் சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும், இதுக்கு பெரிய வியாக்கியான தஃசீர்லாம் தேவையில்லை. அப்படி இதில் தெளிவான ஆயாத்துகளும் இருக்கின்றன. உன்ன உம்முல் கிதாப், அதுதான் இந்த வேதத்தினுடைய அடிப்படை. இந்த அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய அடிப்படை என்னதான், தெளிவான விஷயங்கள். லேசா சொன்னாலும் உங்களுக்கு புரியும். லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நெருங்காதீர்கள், இது யாருக்கு புரியாதா? வெளிப்படையான அர்த்தம் எல்லாத்துக்கும் புரியுது. இதுக்கு பெரிய வியாக்கியானம் விளக்கம் இது எப்படி ஏது இப்படிலாம் தேவையில்லை. இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கிறது இப்படி தெளிவாக தான் இருக்கும். உன்ன உம்முல் கிதாப், அதுதான் வேதத்தினுடைய அடிப்படை. உஹர் முத்தஷாபிஹாத், இன்னும் சில வருஷங்கள் இருக்கின்றன உங்களுக்கு தெளிவாக புரியாது, தெளிவாக அதனுடைய விளக்கங்கள் உங்களுக்கு புரியாது.
ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன், யாருடைய உள்ளங்களிலே குளறுபடி இருக்கின்றதோ, யாருடைய உள்ளங்களிலே கோணல் இருக்கின்றதோ, ஃபயத்தபிஊன மா தஷாபஹு மின்ஹு, இதிலே உள்ள இந்த மாதிரி கொஞ்சம் புரியாத வசனங்கள் இருக்கு பாருங்க, தெளிவா விளங்காது, அதுக்கு தஃசீர் வேணும், விளக்கம் வேணும், இந்த மாதிரி கொஞ்சம் விளங்காத குழப்பமான வசனங்கள் இருக்கு பாருங்க, இந்த வசனங்களை அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு இப்திகா அல் ஃபித்னா, ஃபித்னாவை தேடி, குழப்பத்தை தேடி, வப்திகா தவீலிஹி, இதனுடைய விளக்கத்தை தேடி சில பேர் யாருடைய உள்ளங்களிலே குழப்பம் இருக்கிறதோ, கோணல் இருக்கிறதோ, அவர்கள் இதே விஷயத்திலே மூழ்கி இருப்பார்கள். நல்ல விஷயங்கள், தெளிவான விஷயங்கள், அதில் படிப்பினை பெறுவோம், பாடம் பெற்றுக்கொள்வோம், அப்படி எடுக்க மாட்டாங்க. எது இந்த மாதிரி குழப்பமா இருக்குது, எது இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குது, பொதுமக்களுக்கு விளங்க மாட்டேங்குது, இதுக்கு என்ன விளக்கம், இதுக்கு என்ன வாத பிரதிவாதம், இதுக்கு என்ன டிஸ்கஷனு, இதை ஒரு இஷ்யூ ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி இதை வாத பிரதிவாதமாக்கி இஷ்யூ ஆக்குவாங்க. எதுக்காக வேண்டி? இப்திகா அல் ஃபித்னா, மக்களிடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காகவும், வப்திகா தவீலிஹி, இதனுடைய விளக்கத்தை எங்களுக்கும் தெரியும் இந்த விளக்கம் அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டியும் இவர்கள் இதில் யாருடைய உள்ளங்களிலே குழப்பம் இருக்கிறதோ, கோணல் இருக்கிறதோ, கோணல் புத்தி கொண்டவர்கள் இந்த மாதிரி கையாள்வார்கள். ஆனால் ஒமா யாலமு தவீலஹு, இந்த சந்தேகத்திற்கரமான கொஞ்சம் குழப்பமான ஆயத்துகள் இருக்குதுல, என்னென்ன உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு, முதல்ல தர்ஜுமா ஒன்று சொல்லிட்டு இருக்கிறேன். ஆயத்திலையும் குழப்பமான ஆயத்து இருக்குதா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. என்ன அந்த ஆயத்துன்னு சொல்றேன். அம்மா ஒமா யாலமு தவீலஹு, இவங்க நினைக்கிறாங்க எங்களுக்கு அந்த விளக்கம் தெரியும், நாங்களும் இதுக்கு விளக்கம் பண்ண முடியும் அப்படின்னு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி யாருடைய உள்ளங்களிலே கோணல் புத்தி இருக்கின்றதோ அவங்க இந்த குழப்பத்திற்குரிய வசனங்களை எடுத்துக்கிட்டு அதை வச்சு ஃபித்னா பண்ணுவாங்க. ஆனா ஒமா யாலமு தவீலஹு இல்லல்லாஹ், அதனுடைய உண்மையான அர்த்தங்களை, தாத்பரியங்களை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள். அதனோட உண்மையான அர்த்தம் என்ன, அல்லாஹ் தவிர யாரும் அறிய மாட்டார்கள். ஒரு ராசிகுன ஃபில் இல்ம், ஆனா நல்ல தெளிவான அறிவுள்ள மக்கள், நல்ல உறுதியான அறிவுள்ள மக்கள், அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, யகூலுன ஆமன்னா பிஹி, நாங்கள் இதை ஈமான் கொள்கின்றோம், அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை ஈமான் கொள்கின்றோம், குல்லு மின் இன்தி ரப்பினா, எல்லாமே எங்க ரப்பிட்ட வந்த வசனங்கள் தான், உமா யذكر இல்லா உலுல் அல்பாப், நல்ல அறிவுள்ள மக்களை தவிர வேறு யாரும் இப்படி படிப்பினை பெற மாட்டார்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வசனங்கள்ல அந்த மாதிரி குழப்பமான வசனங்கள் தான் என்ன அல்லாஹ் சொல்றான். குழப்பமான வசனங்கள்னா என்ன, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆயத்துகள்லாம் என்ன, இதுக்கு முஃபஸ்ஸீர்கள் மத்தியில அது முத்தஷாபிஹான ஆயத்துனா என்ன, முதல்ல புரிஞ்சுங்க. முத்தஷாபிஹ் அப்படின்னா சந்தேகத்திற்கிடமானவை. சந்தேகத்திற்கிடமான சொன்னா நம்ம அதில் ஒரு தெளிவாக முடிவுக்கு வர முடியாது, இப்படியான்னு ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியாது. அதான் முத்தஷாபின்னு அர்த்தம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் ஹலால் பையின், ஹலால் என்பது தெளிவாகிவிட்டது, ஒல் ஹராமு பையின், ஹராம் என்பதும் தெளிவாயிடுச்சு. எது ஹலால்ங்கிறத அல்லாஹ் ரசூலும் தெளிவுபடுத்திட்டாங்க, இதெல்லாம் ஹராம்ங்கிறத அல்லாஹ் ரசூலும் தெளிவுபடுத்திட்டாங்க. பைனஹுமா முஸ்தபிஹாத், இவை இரண்டுக்கும் நடுவிலே சந்தேகத்திற்கிடமான சில விஷயங்கள் இருக்கின்றன. தெளிவான முடிவுக்கு வர முடியாத அளவுக்கு சந்தேகத்திற்கிடமான விஷயங்கள் இருக்கின்றன. சந்தேகத்திற்கிடமான விஷயங்கள் இருக்கின்றன. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹலாலும் தெளிவாயிடுச்சு, ஹராமும் தெளிவாயிடுச்சு, ரெண்டுக்கு நடுவுல சந்தேகத்திற்கிடமான விஷயங்கள் இருக்கின்றன. இந்த சந்தேகத்திற்கிடமான விஷயங்கள் நம்ம எப்படி முடிவு பண்றது? ஹலால்னு தீர்க்கமான முடிவுக்கு வர்றதா இல்ல ஹராம்னு தீர்க்கமான முடிவுக்கு வர்றதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அழகா தெளிவா சொன்னாங்க, ஒமன் ரஆ ஹவுல் அல் ஹிமா யூஷிகு யக்ஆ ஃபீஹா. பிரபலமான ஹதீஸ், புகாரில முஸ்லிம் எல்லாத்துலயும் ஹதீஸ். என்ன சொல்றாங்க, அந்த காலத்துல ஹிமான்னு சொன்னா அரசாங்கத்துக்கு மட்டும் சொந்தமான சில மேய்ச்சல் நிலங்கள் இருக்கும். அந்த மேய்ச்சல் நிலங்கள், அரசாங்கத்துக்கு சொந்தமான மேய்ச்சல் நிலங்கள்ல பிரைவேட்டா கொண்டு போய் ஆடுகளை மேய்ச்சிட்டா அது பெரிய குற்றம். இன்னைக்கு உதாரணம் சொல்றதா இருந்தா, பெட்ரோல் பங்குகள் இருக்குதுல்ல, பெட்ரோல் பங்கு எதுக்கு பெட்ரோல் போடுதுங்க? வாகனங்களுக்கு பெட்ரோல் போடுது. அரசாங்கத்துடைய வாகனங்களுக்கு பெட்ரோல் போடுறதுல ஒரு பங்குகள் இருக்கும். அரசாங்க வாகனத்துக்கு மட்டும் தான் போடுவாங்க, அங்க பிரைவேட்ல போட முடியாது. அங்க போய் பிரைவேட் பெட்ரோல் போடுறா அது அஃபென்ஸ். அது அப்ப அவன் ஏதோ திருடி உனக்கு தரான்னு அர்த்தம். அங்க அரசாங்க வாகனம் மட்டும் தான் பெட்ரோல் போட முடியும். அந்த மாதிரி அங்க அரபு காலத்தில், அந்த காலத்து மக்களுக்கு மத்தியில அரசாங்கத்துடைய வாகனங்கள், சில வாகனம், ஒட்டகம், குதிரை,
ஆடு மாடு இதெல்லாம் அரசாங்கத்துடைய கால்நடைகள். இந்த அரசு கால்நடைகள் மேய்வதற்கென்றே சில மேய்ச்சல் நிலம் இருக்கும், பெட்ரோல் பங்க் மாதிரி. அங்க அரசு நிலங்கள் அரசு வாகனங்கள் மட்டும்தான் மேயும், அரசு கால்நடைகள் மட்டும்தான் மேயும். அதுக்கு அரபில ஹிமான்னு சொல்லுவாங்க. ஹிமா அந்த காலத்தில் அந்த அரசாங்கத்துக்கு சொந்தமான அந்த மேய்ச்சல் நிலங்களை போய் ஒரு பிரைவேட்டா ஒருத்த ஆட்டை மேய்ச்சினான்னு வச்சுங்க, அது பெரிய ராஜ குற்றம் அந்த காலத்தில், பெரிய குற்றம் அந்த காலத்தில். ரசூலா அந்த உதாரணம் சொல்றாங்க. ஒருத்தன் வந்து அந்த ஹிமாவுடைய பார்டர் வருது, ஹிமானா தெரியுதா என்னண்டு புரியுதா இல்லையா? அந்த ஹிமாவுடைய பார்டர் வருது. பார்டர் வரும்போது உதாரணம் இதுதான் ஹிமாவுடைய பார்டர்னு வைங்க. இந்த பார்டர் வரும்பொழுது இதுக்கு முன்னாடியே ஆடுகளை மேய்க்கிறது நிறுத்திக்கிறாரு. ஏன்னா ஹிமா வருதுப்பா, நம்ம கிட்ட போனா அதுல விழுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால இங்கே நின்றுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் முன்னாடியே அந்த ஹிமாவை தவிர்த்து கொள்வானேனால் அவன் தப்பிச்சிருவான், பிரச்சனை இல்லை. அட இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குதுல்ல, கொஞ்சம் போய் மேய்ப்போம் அப்படின்னு கிட்ட வரல போயிட்டான்டா, அவன் ஆடு அவனை அறியாமலே எதுல போறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹிமாக்குள்ள போய் மேயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரசூலா சொல்றாங்க இது அல்லாஹ் ஏற்படுத்திய ஹிமா. இந்த சந்தேகத்திற்கமான விஷயம் பாருங்க, அதாவது இது ஹலால், இதுவரைக்கும் மேய்றது ஹலால், உள்ள போய் மேய்க்கிறது ஹராம். ரெண்டுக்கு நடுவில் இந்த பார்டர் இருக்குது பாருங்க, இதுதான் முஸ்தபிஹாத். அப்ப நீ பார்டரை தவிர்த்து கொண்டா நீ எதுல விழாம தப்பிச்சுக்கலாம், ஹராம்ல விழாம தப்பிச்சுக்கலாம். அப்ப எது சந்தேகத்திற்கிடமான விஷயங்களா இருந்தோ அதை தவிர்த்து கொண்டால் நீ தப்பிச்சுப்ப. அட சந்தேகம் தானே, செஞ்சுதான் பார்க்கலாமே அப்படின்னு செஞ்சண்டா அது ஒரு கால் ஹராமா இருந்தா நீ அல்லாஹ்வுடைய குற்றவாளி ஆயிடுவ. ஹிதாரா சொல்றாங்க தக்வாங்கிறது என்னன்னு சொன்னா சந்தேகத்திற்கிடமானவர்களை விட்டு விலகிக் கொள்வதுதான் தக்வா. சந்தேகத்திற்கிடமான விட்டு விலகிக் கொள்வதுதான் தக்வா. ஒரு முஸ்லீம் அறுக்கிறாரு கோழியை, ஹலாலா ஹராமா? ஹலால், பக்கா ஹலால், நல்லா தெரியுது. முஸ்லீம் தான் அறுக்கிறாரு, உறுதியா தெரியுது ஹலால். ஒரு காஃபிர் அறுக்கிறாரு, ஹராம். முஸ்லீம் இருக்கிறானா காஃபிர் இருக்கிறானா தெரியலையே, மனுஷன் இருக்கிறானா மிஷின் இருக்குதான் தெரியலையே. இது என்ன ஆயிப்போச்சு, சந்தேகத்திற்கிடமா ஆயிப்போச்சு. இது காஃபிர் தான் இருக்கிறான்னு கன்ஃபார்மா இல்ல, முஸ்லீம் தான் இருக்கிறான்னு கன்ஃபார்மா இல்ல. அப்ப சந்தேகம் எப்ப ஆயிப்போச்சோ, KFC மாதிரி கன்ஃபார்ம் ஆயிப்போச்சு முஸ்லீம் அறுக்கிறது இல்லைன்னு, அப்ப அது ஹராம். நமக்கு டவுட்டா இருக்குது, இப்ப KFC கன்ஃபார்ம் ஆயிப்போச்சு என்னண்டு, அது வந்து முஸ்லீம் அறுக்கல, அதான் ஃப்ராடு ஃபோர்ஜரி பண்ணி ஒரு ஃபத்வா வாங்கியிருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, அது ஹராமு. இன்னும் என்னென்னமோ இருக்குது, என்னது மேரி பிரவுனு, என்ன அளவுலாமோ சப்வே, மெக்டொனால்டு, இதெல்லாம் முஸ்லீம் இருக்கிறானா காஃபிர் இருக்கிறானா இதை கன்ஃபார்மா தெரியுமா? வெறும் ஹலால் முத்திரை மட்டும் தான் இருக்கும், ஹலால் போர்டு மட்டும் தான் இருக்கும். முஸ்லீம் இருக்கிறானா காஃபிர் இருக்கிறாமா சந்தேகம் ஆகி போச்சு. முஸ்லீம் அறுத்து நம்ம ஹராம் சொல்ல நமக்கு உரிமை கிடையாது, அது முஸ்லீம் தான் அறுத்து அது ஹராம் அப்படின்னு சொல்ல நமக்கு உரிமை கிடையாது, ஹலால் சொல்ல உரிமை கிடையாது. எப்ப சந்தேகத்திற்கிடமா ஆயிடுச்சோ தவிர்த்து கொள்வதுதான் தக்வா. சொல்ல புரியுங்களா? அப்ப இதுதான் சந்தேகத்திற்கிடமான விஷயங்களை தான் முஸ்தபிஹாத் அப்படின்னு சொல்லப்படும். இங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அல்லாஹ்வுடைய வசனங்களிலும் இந்த மாதிரி சில வசனங்கள் இருக்குது. இந்த மாதிரி வசனம் சந்தேகம் சொன்னா என்ன சந்தேகம், அல்லாஹ் தான் இறக்கனானா இல்லையா, அந்த மாதிரி சந்தேகம் இல்ல, அல்லாஹ் தான் இறக்கணும். அல்லாஹ் சொன்னா குல்லு மின் இந்தில்லா, எல்லாமே அல்லாஹ்ட்ட வந்த ஆயத்து தான். ஆனா என்ன சந்தேகம்டா, நம்ம அதை விளங்குறதுல நமக்கு சந்தேகம், புரியறதுல நம்ம விளங்குறதுல நமக்கு சந்தேகம். இந்த அர்த்தமான்னு தெரியலையே. உதாரணமா அலிஃப் லாம் மீம், பிரபலமான ஆயத்து, பிரபலமான ஆயத்தா இல்லையா? அலிஃப் லாம் மீம் தெரியாத மூமின் உலகத்தில் இருக்க முடியாது, பார்க்கறோமா இல்லையா? அப்ப இந்த அலிஃப் லாம் மீம்க்கு என்ன அர்த்தம் யாராவது சொல்ல முடியுமா? அலிஃப் லாம் மீம்க்கு என்ன அர்த்தம் யாராவது சொல்ல முடியுமா? அலிஃப் லாம் மீம் ரா சொல்ல முடியுமா? தாஹாங்கிறது எல்லாரும் பேர் வைக்கிறோம், தாஹாண்டு. தாஹாக்கு என்ன அர்த்தம்? தா ஹா, ரெண்டு எழுத்து. யாசீன் எல்லாத்துக்கும் தெரியும், அந்த யாசீனுக்கு என்ன அர்த்தம் யாருக்கு தெரியாது. அப்ப இந்த மாதிரி இது குர்ஆன் ஆயத்து தான். அலிஃப் லாம் மீம்ங்கிறது குர்ஆன் ஆயத்து, தாஹாங்கிறது குர்ஆன் ஆயத்து, யாசீன்ங்கிறது குர்ஆன் ஆயத்து. ஆனா இந்த ஆயத்துக்கு யாராவது விளக்கம் சொல்ல முடியுமா? சந்தேகத்திற்கு சில பேருங்க சொல்லுவாங்க, அலிஃப்னா அல்லாஹ் குறிக்கும், லாம்னா ஜிப்ரீல குறிக்கும், மீம்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிக்கும். அப்ப அல்லாஹ்விடத்திலிருந்து ஜிப்ரீல் மூலமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அலிஃப்ங்கிறது அல்லாஹ்வுடைய முதல் எழுத்து, மீம்ங்கிறது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத்து. அப்ப நடுவுல லாம்னு சொன்னா அலிஃப் ஜீம் மீம்னு சொல்லிருக்கணும். அல்லாஹ் ஜிப்ரீலுக்கு முதல் எழுத்து ஜீம் தானே, அப்ப அலிஃப் ஜீம் மீம்னு சொல்லிருக்கணும். சொன்னா அந்த அர்த்தம் ஓரளவு கரெக்ட்னு சொல்லலாம். இதெல்லாம் அவங்களுடைய கற்பனை, இருக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம் தானே தவிர உறுதியா இதுதான் அர்த்தம் யாரும் சொல்ல முடியாது.
இதைத்தான் அல்லாஹ் சொல்றான் முத்தஷாபிஹாத்தான ஆயத்துகள். இதுக்கு உங்களுக்கு தெளிவான அர்த்தம் உங்களால் விளங்க முடியாது. ஆனா என்ன பண்ணுவான்டா, மொத்த குர்ஆன்ல 6666 ஆயத்துல 6600 ஆயத்து அற்புதமான தெளிவா இருக்கும். அதை பத்தி பேச மாட்டான். இந்த 15-14 ஆயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இது என்ன அலிஃப் லாம் மீம், இதுக்கு என்ன அர்த்தம், அர்த்தம் தெரியாது ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கணும், தெளிவான வேதங்கிறானே ஏன் அல்லாஹ் இதுல தெளிவில்லாம ஆக்கிட்டான், இப்படி பேசுவோம். யார் ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன், யாருடைய உள்ளத்திலே கோணல் புத்தி இருக்கிறதோ அவன். ஏன் இப்திகால் ஃபித்னா, இதை பற்றி ஒரு ஃபித்னா ஏற்படுத்துறதுக்காண்டி, இதை பற்றி ஒரு குழப்பம் ஏற்படுத்துறதுக்காண்டி. அதே மாதிரி முத்தஷாபிஹாத், முத்தஷாபிஹாத்னா இது வார்த்தைகளோட முத்தஷாபிஹாத். சில முத்தஷாபிஹாத் இருக்குது அர்த்தத்திலே முத்தஷாபிஹாத், அர்த்தத்திலே நமக்கு புரியாது. என்ன, குல்லு மன் அலைஹா ஃபான் வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். சூரத் ரஹ்மான் அல்லாஹ் சொல்றான், அர் ரஹ்மான்ல குல்லு மன் அலைஹா ஃபான், உலகத்தில் உள்ளவை அனைத்தும் அழிந்து விடும். கியாமத் நாள் வரும் பொழுது அனைத்துமே அழிந்து விடும். எல்லா மனிதர்கள், மரங்கள், திடல்கள், காடு, நிலம், கடல், பூமி எல்லாம் அழிஞ்சு போயிடும். வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், உங்களுடைய ரப்பினுடைய திருமுகம் மட்டும் நிலைத்திருக்கும். ரப்பினுடைய திருமுகம் மட்டும் நிலைத்திருக்கும். அப்ப அல்லாஹ் என்ன இருக்குது, என்ன இருக்குது, திருமுகம் இருக்குது. அல்லாஹ் திருமுகம் இருக்குது. அப்ப நாம உருவம் இல்லாத அல்லாஹ்னு சொல்றோமே, அல்லாஹ்க்கு உருவமே இல்லைங்கிறமே. அப்ப திருமுகம் இருக்குதுடா, ஏன் அந்த திருமுகத்தை நம்ம வரையக்கூடாது? நம்ம கற்பனைக்கு ஏற்ற மாதிரி வரையலாம்ல. தும்பிக்கை வச்சு உடம்பு மனுஷன் உடம்பு தொந்தி, மனுஷ தொந்தி, தலை மட்டும் யானைத்தலை, தலை மட்டும் யானைத்தலை, அந்த யானைத்தலைக்கு தும்பிக்கை. அப்புறம் அந்த யானைத்தலை எப்படி வரும்னா அந்தந்த காலத்துல ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமா. கார்கில் சீசன் வந்தா தும்பிக்கை பிள்ளையார், கார்கில் பீரங்கி பிடிச்சிருக்க மாதிரி கார்கில் பிள்ளையார். பாக்குறமா இல்லையா? கற்பனை. கம்ப்யூட்டர் வரும்போது தும்பிக்கையால் கம்ப்யூட்டர் கீபோர்டு மேல கையை வச்ச மாதிரி கம்ப்யூட்டர் பிள்ளையார். அப்புறம் இப்படி கையை வச்சுட்டு பாபா பிள்ளையார். எவ்வளவு கிறுக்கை வச்சுட்டு பாபாண்டானா உடனே பாபா பிள்ளையார் வந்துச்சா இல்லையா? அப்ப மனிதனுடைய கற்பனை. எப்ப அல்லாஹ்க்கு முகம் இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டானோ அந்த முகத்தை ஏன் நாம் சிந்திச்சு பார்க்க கூடாது? அந்த முகத்தை நாமே கற்பனை பண்ணக்கூடாது? அல்லாஹ்க்கு முகம் இருக்குது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த முகம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும், ஏன் நம்ம கற்பனை பண்ணா என்ன, அதை உருவாக்கினா என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுப்ஹானா சுப்ஹானா, அல்லாஹ் பரிசுத்தமானவன். அம்மா தசிஃபோன், நீங்கள் எப்படியெல்லாம் அல்லாஹ்வை வர்ணிக்கின்றீர்களோ, கற்பனை பண்றீர்களோ அதையெல்லாம் விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன். அப்ப அந்த திருமுகங்கிறது என்ன அர்த்தம்? திருமுகங்கிறது என்ன அர்த்தம்? அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட பையத் ரிதுவான், ஹுதைபியா உடன்படிக்கை போது பையத் ரிதுவான் மரத்தடியில சஹாபாக்கிட்ட ஒப்பந்தம் செய்றாங்க, உடன்படிக்கை செய்றாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான் யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், இந்த சம்பவத்தை சொல்லிட்டு அவர்களுடைய கரங்களின் மேல் அல்லாஹ்வுடைய கரம் இருந்தது, அல்லாஹ்வுடைய கரம் இருந்தது. அப்ப அல்லாஹ்க்கு என்ன இருக்குது? கை இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வருது, ஏற்கனவே சொல்லி இருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லுதா ஹதீஸ் குதுசியிலே, என்னுடைய அடியான் என்னை பக்கம் நெருங்கி வந்தால், நடந்து வந்தால் நான் ஓடி வருகிறேன். அப்ப ஓடணும் என்ன வேணும்? கால் இருக்கணுமா இல்லையா? சக்கரத்தை வச்சு ஓட முடியாது. சக்கர கால், சக்கர கட்டினா சக்கரத்தை எங்க தான் கட்டணும்? காலில் தான் கட்ட முடியும். அப்ப அல்லாஹ் எப்படி ஓடி வர்றான்? கால் இருக்குது அல்லாஹ்க்கு. அப்ப இதெல்லாம் முத்தஷாபிஹத்தான ஆயத்துகள், முத்தஷாபியான விஷயங்கள். இதுல நம்ம முழுமையான விளக்கம் பெற முடியுமா? இதுக்கு அறிஞர்கள்ல பல்வேறு விதமான கருத்துகள் இருக்குது. சில அறிஞர்கள் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய முகம் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய முகத்தை குறிக்காது, அல்லாஹ்வுடைய தாத்தை குறிக்கும். அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கிறானே அவன் மட்டும் தான் நிரந்தரமா இருப்பான்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய கை அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய உதவியை குறிக்கும். அல்லாஹ் ஓடி வருகிறாங்கிறது ஆர்வத்தோடு நெருங்கி வருகிறான்னு அர்த்தம். இப்படி சில உலமாக்கள் சொல்றாங்க. முன்னாள் உலமாக்கள், இப்போ உள்ள காமாசோமா உலமாக்கள் இல்ல, அந்த காலத்து அறிஞர்கள் முத்தகத்திமீன், அந்த காலத்து அறிஞர்கள் சில பேர் சொல்றாங்க, நீங்க அப்படி விளக்கம் சொல்றீங்க, லஹு ஐதின் லாக்க ஐதீனா, லஹு வஜுஹுன் லாக்க வஜிஹினா, லஹு அர்ஜுலுன் லாக்க அர்ஜுலினா. அல்லாஹ்க்கு முகம் இருக்குதுன்னு சொல்றானா? முகம் இருக்குது. அல்லாஹ்க்கு முகம் இருக்குன்னு சொல்றானா? முகம் இருக்குது. லாக்க வஜிஹினா, ஆனா நம்ம முகத்தை மாதிரி இல்ல. லஹு ஐதின், அவனுக்கு கை இருக்குன்னு சொல்றானா? கை இருக்குது. லாக்க ஐதீனா, நம்முடைய கை மாதிரி கிடையாது. அது எப்படி இருக்கும்? இன்ஷாஅல்லாஹ் கியாமத் நாள பாத்துக்கலாம். நீங்க கற்பனை பண்றீங்க. லஹு அர்ஜுலுன் லாக்க அர்ஜுலினா, அவனுக்கு கால் இருக்குது, ஆனா நம்ம கால் மாதிரி கிடையாது. அந்த கால் எப்படி இருக்கும்? இன்ஷாஅல்லாஹ் மறுமையில பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுனல் கமர லைலத்தில் பத்ர்.
14ஆம் இரவிலே எப்படி பளிச்சென்று சந்திரனை பார்ப்பீர்களோ அது போன்று உங்க ரப்பை பார்ப்பீர்கள் சொன்னாங்க. அப்ப பார்க்கும்போது தெரிஞ்சிட போதா முகம் எப்படி இருக்குண்டு, கை எப்படி இருக்குண்டு பாத்திர போறோம். இப்ப எதுக்கு உங்களுக்கு குழப்பம்? இது சில அறிஞர்களுடைய விளக்கம். இதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. 1400 வருஷத்துக்கு முன்னாடியே பெரிய பெரிய அறிஞர்கள், பெரிய பெரிய சஹாபாக்கள் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி சொல்லி முடிச்சாச்சு. இப்ப இந்த ஆயத்தை எடுத்துக்கிட்டு அல்லாஹ்க்கு உருவம் இருக்குதா இல்லையா, அல்லாஹ்க்கு முகம் இருக்குதா இல்லையா, இருந்தா என்ன அர்த்தம், இல்லனா என்ன அர்த்தம்? அப்ப அல்லாஹ் சொல்றான் இபத்தியகா ஃபித்னா, ஒன்னு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காண்டி இந்த டாபிக் எடுப்பான், அல்லது உபத்தியகா தாவிலிஹி, நாங்களும் பெரிய அறிஞர்கள் தான், நாங்களும் அறிஞரா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கிறோம், எங்களையும் அறிஞர்களா ஏத்துக்க என்று மக்களை குழப்புவதற்காக இந்த மாதிரி டாபிக்கை கையில் எடுப்பாங்க. சொல்ல புரியுதுங்களா? ஆனா அல்லாஹ் சொல்றான் ஒரு ராசிஹூன ஃபில் இல்ம், ஒரு ராசிஹூன ஃபில் இல்ம், நல்ல தேர்ச்சியான அறிவு பெற்ற ஆலிம்கள், தேர்ச்சியான அறிவு பெற்ற அறிஞர்கள் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஆமன்னா பிஹி, நாங்கள் அது ஈமான் கொள்றோம். அல்லாஹ்க்கு முகம் இருக்குதா ஈமான் கொள்றோம், அல்லாஹ் கை கால் இருக்குதா ஈமான் இருக்கோம், ஈமான் கொள்றோம். அலிஃப் லாம் மீம் தாஹா யாசீன் எல்லாத்தையும் ஈமான் கொள்றோம். குல்லும் மின் ஐந்தி ரப்பினா, எல்லாமே எங்க ரப்பிடேந்து வந்தது, எல்லாமே எங்க ரப்பிடேந்து வந்தது. இதனுடைய விளக்கம் என்ன? அல்லாஹ் தஆலா யாருக்கும் தெரியாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யார ஸல்லல்லாஹு அலிஃப் லாம் மீம்க்கு என்ன அர்த்தம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு ஆலம் பிஸ்ஸவாப், அதுக்கு என்ன அர்த்தங்கிறது அல்லாஹ் தான் அறிவான். யார் சொல்றது? அல்லாஹ் ரசூலே சொல்றாங்க. எந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம அல்லிம்ஹு தஃபாசீர் அல் குர்ஆன், யா அல்லாஹ் இவருக்கு குர்ஆனுடைய ஞானத்தை எல்லாம் வழங்குவாய் துஆ செஞ்சாங்களோ, அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அலிஃப் லாம்க்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க? ஒமா யாலமு தாவீலஹு இல்லல்லாஹ், அந்த அதனுடைய சரியான அர்த்தத்தை அல்லாஹ் தஆலா யாரும் அறிய மாட்டாங்க. அப்போ ஒரு நல்ல மூமின் அதை ஈமான் கொள்ள வேண்டுமே தவிர அதுல போட்டு என்ன பண்ணக்கூடாது, சர்ச்சை பண்ணிக்கிட்டு விவாதம் பண்ணிக்கிட்டு வாத பிரதிவாதம் பண்ணிக்கிட்டு பகிரங்க விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தா அவர்கள் நிச்சயமாக குழப்பவாதிகள். யாரா இருந்தாலும் எந்த தரப்பா இருந்தாலும் குழப்பவாதிகள், மக்களை குழப்புவதற்காக செய்யறாங்க. அல்லாஹ் சொன்னான் இபத்தியகால் ஃபித்னா, ஒன்னு மக்களை குழப்பதற்காக ஃபித்னா பண்றதுக்காண்டி பண்றான். இபத்தியகா தாவிலி, அல்லது எனக்கும் மார்க்க தெரியும், எனக்கும் தெரியும் என்று தன்னுடைய அறிவை பறைசாற்றுறதுக்காண்டி சொல்லுவானே தவிர இல்லைன்றா உண்மையான அறிஞர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, இதை பத்தி சர்ச்சை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறான். இது ஒரு விளக்கம். ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு விளக்கம் சொல்றாங்க. என்னன்னு சொன்னா முத்தஷாபிஹாத் அப்படிங்கிறது முத்தஷாபிஹாத்ங்கிறது சில வசனங்களை அல்லாஹ் முதல்ல ஒரு சட்டத்தை சொல்லியிருப்பான், பின்னாடி ஒரு சட்டம் சொல்லி மாத்திருப்பான். முதல்ல ஒரு சட்டம் சொல்லிப்பான். ஏற்கனவே சொன்ன ஒரு ஆயத்து வந்துச்சு, குத்திபா அலைக்கும் இதா ஹதர அஹதுக்குமுல் மௌத், குத்திபா அலைக்குமுல், உங்களுக்கு யாராவது மரணம் வந்து விட்டால் அவர் வசியத் செய்வது கடமையாக்கப்பட்டுச்சுன்னு அல்லாஹ் முதல்ல. வசியத் செய்யறது என்ன கடமை, மூத்தாரத்துக்கு முன்னாடியே என் சொத்துலேருந்து என் மகனுக்கு எவ்வளோ கொடுத்துருங்க, என் பிள்ளைக்கு எவ்வளோ கொடுத்துருங்க, என் மனைவிக்கு எவ்வளோ கொடுத்துருங்க, எங்க அத்தாக்கு எவ்வளோ கொடுத்துருங்க, எங்க அம்மாவுக்கு எவ்வளோ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வசியத் செய்யறது கடமை, குத்திபா ஃபர்து உங்களுக்கு அப்படின்னு அல்லாஹ் முதல்ல. ஆனா பின்னாடி அல்லாஹ் வசியத்துடைய ஆயத்தை இறக்கிட்டான். எப்படி? அதாவது வாரிசுரிமை சொத்து, ஒருத்தர் மூத்தா போயிட்டா அவருடைய மகனுக்கு எவ்வளவு பங்கு, மகளுக்கு எவ்வளவு பங்கு, மனைவிக்கு எவ்வளவு பங்கு, கணவன் அத்தா எல்லாத்தையும் அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். எப்ப அல்லாஹ்வே நிர்ணயிச்சிட்டானோ இப்ப இவர் மேல உள்ள கடமை விழுந்துருச்சு, இவர் மேல உள்ள கடமை விழுந்துருச்சு, இவர் மேல கடமை கிடையாது. அப்ப முதல்ல அல்லாஹ் சொல்றான் உங்க மேல கடமை வசிய செய்யணும் நீங்க அப்படின்றான். எப்ப ரப்புல் ஆலமீன் தீர்மானிச்சிட்டானோ இப்போ உங்க மேல கடமை தேவையில்லை. அப்ப முதல்ல அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொல்லிட்டு அப்புறம் சட்டத்தை என்ன பண்றான், மாத்துறான். அல்லாஹ் மாத்துறான். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல காபத்துல்லாஹ் முன்னாடி தொழுது இருந்தாங்க, அப்புறம் பைத்துல் முகத்தஸ முன்னாடி தொழுதாங்க. பைத்துல் முகத்தஸ முன்னாடி 1.5 வருஷமா தொழுதுட்டு இருக்கும்போது அல்லாஹ் என்ன பண்ணான், ஆயத்தை இறக்கி மறுபடியும் காபத்துல்லாஹ் மாத்தனான். அப்ப இப்படி சில விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல ஒரு சட்டத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாத்துவான். அல்லாஹ்வும் செய்வான். சில சமயங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க. இதை எப்படி சொன்னாங்க, கபர்களுக்கு ஜியாரத் செய்யக்கூடாது, ஹராம் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். கபர்களுக்கு ஜியாரத் செய்யறதுக்கு ஆம்பளை பொம்பளை யாருமே போக கூடாது, ஹராம் அப்படின்னாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்துனாங்க, இன்னி நஹீதுக்கும் அன் ஜியாரத்தில் குபூர், கபர்களை ஜியாரத் செய்வதை நான் தடுத்திருந்தேன், ஃபஸூருஹா, இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஜியாரத் செய்யுங்க, ஃபைன்னஹா துதக்கிருல் மௌத், ஏன்னா நீங்க அங்க போனா உங்களுக்கு மௌத்துடைய ஞாபகம் வரும் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப முதல்ல ரசூலுல்லாஹ் தடுத்திருக்காங்க, அப்புறம் அனுமதி கொடுக்குறாங்க. அதே மாதிரி குர்பானி இறைச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல 3 நாளைக்கு மேல சேமிச்சு வைக்க கூடாது, ஒன்னு சாப்பிட்டறணும் அல்ல சதகா பண்ணிரணும் அப்படின்னாங்க. அப்புறம் ரசூல் அனுமதி கொடுத்தாங்க, பரவாயில்லை இப்படி உப்பு கண்டம் போட்டு சாப்பிடலாம், உப்பு கண்டம் போட்டு வச்சு சாப்பிடலாம். அந்த காலத்துல ஃப்ரிட்ஜ் இல்ல, ரசூலா சொன்னாங்க உப்பு கண்டம் போட்டு, இல்லைன்னா நீங்க பெருநாளைக்கு ஹஜ் பெருநாளைக்கு 1 வாரத்துக்கு 10 நாளைக்கு கறி சாப்பிட முடியுமா?
முதல்ல 3 நாளைக்கு தான் அனுமதிச்சு. அப்புறம் ரசூல் என்ன பண்ணாங்க, இல்ல இப்ப நீங்க சேமிச்சு வச்சு தாராளமா சாப்பிடுங்க, எவ்வளவு நாளும் சாப்பிடுங்க. அப்போ அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூலும் சட்டத்தை சொல்லிட்டு அப்புறம் மாத்துறது என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உள்ளது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த மாற்றப்பட்ட சட்டங்களுக்கு பேர் நாசிக் மன்சூக், லைட்டா நான் சொல்லிருக்கேன் இத பத்தி. இதுதான் முத்தஷாபிங்கறாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ இதுல என்ன பண்ணுவான், ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா முடிஞ்சு போச்சு அல்ஹம்துலில்லாஹ் அப்படிட்டு போக வேண்டியதான். ஏன் அல்லாஹ்க்கு தெரியாதா, ஏன் முதல்லயே ஒழுங்கா சட்டம் இறக்கி விட்டுதானே, அல்லாஹ் முதல்ல ஒரு சட்டத்தை இறக்கிட்டு அப்புறம் மாத்துறான், ரசூலுல்லாஹ் முதல்ல ஒன்று சொல்லிட்டு அப்புறம் மாத்துறாங்க, முதல்ல ஒழுங்கா சொல்லிட்டு போக வேண்டியதானே. இப்படி இந்த நாசிக் மன்சூக் விஷயத்துல யார் குழப்பத்தை ஏற்படுத்துவார் என்றால் இப்திகால் ஃபித்னா, குழப்பம் பண்ணுவதற்காண்டே பண்றவன் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. சரி ஹைர். இப்ப சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல் குர்ஆன் இன்னல்லாஹ யுனஸ்ஸிலு மா யுஃபஸ்ஸிரு பஅதுஹு பஅதா. இன்னொரு ஹதீஸ்ல மா யுஸத்திகு பஅதுஹு பஅதா. அல்லாஹ் எந்த மாதிரி வேதத்தை இறக்கி வச்சிருக்கான்னு சொன்னா அந்த வேதத்தினுடைய சில வசனங்களை உண்மைப்படுத்தும், சில வசனங்களை உண்மைப்படுத்தும். லா யுகذிபு பஅதுஹு பஅதா, சில ஆயத்தை பொய்யாக்காது. நீங்க குர்ஆனை பாத்தீங்கன்னா இன்னும் இந்த ஆயத்துல இப்படி சொல்றான், அந்த ஆயத்துல அல்லாஹ் அப்படி சொல்றான், ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்குதே, இந்த ஆயத்தை அந்த ஆயத்தை பொய்ப்பிக்குதே அப்படின்னு எல்லாம் ஏதாவது இறக்கி இருப்பான்டா, அப்படி அல்லாஹ் இறக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சில ஆயத்தை உண்மைப்படுத்தி வைக்கும், அல்ல இன்னும் தெளிவுபடுத்தும், இப்படிதான் இருக்குமே தவிர பொய்ப்பிக்கிற மாதிரி இருக்காது அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உதாரணமா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டு. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அவர்களுடைய நேரான பாதையை எங்களுக்கு காட்டு. யார் மீது அல்லாஹ் அருள் புரிந்தான், அந்த விளக்கம் ஏதாவது இருக்குதா இல்ல, அந்த விளக்க தஃசீர் இருக்குதா இல்ல, நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அவர்களுடைய நேரான பாதையை எங்களுக்கு காட்டு அப்படின்ட்டு அல்லாஹ். இந்த ஆயத்துக்கு இன்னொரு இடத்துல சூரத் ஆல இம்ரான்லயே சூரத் நிசால நினைக்கிறேன், இன்னொரு இடத்துல ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்துறான், ஸிராத்தல் லதீன உலாயிக அல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம். அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தான் என்றால் மினன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதா வஸ்ஸாலிஹீன். இப்ப தெரிஞ்சு போச்சா, சூரத்துல் ஃபாத்திஹால அல்லாஹ் சொல்லல அருள் புரிஞ்சவங்க யாருக்கு, அல்லாஹ் தெளிவுபடுத்தல. அன்அமத அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதன்ட்டான். ஆனா இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்றான், உலாயிக அல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தால் என்றால் மினன் நபியீன், முதல்ல யாரு, நபிமார்கள், வஸ்ஸித்தீகீன், சித்தியீன்கள் உண்மையாளர்கள், வஷ்ஷுஹதா அல்லாஹ்வுடைய பதில் ஷஹீதாக்கள் ஷுஹதாக்கள், வஸ்ஸாலிஹீன் நல்லோர்கள். அப்ப நாம இந்த அர்த்தம் என்ன அர்த்தம், யாருக்கு அருள் புரிந்தாயனா, யா அல்லாஹ் உன்னுடைய அருளுக்கு பாத்தியதையா நபிமார்களுடைய பாதையை எங்களுக்கு காட்டு, சித்தியீன்கள் போன பாதையை எங்களுக்கு காட்டு, சுகதாக்கள் சென்ற நேரான பாதையை எங்களுக்கு காட்டு, சாலிகன் சென்ற பாதையை எங்களுக்கு காட்டு. அதன் அர்த்தம். அப்ப ரசூலுல்லாஹி தான் சொல்றாங்க, இப்படி அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஒன்றை உண்மைப்படுத்தி வைக்கும், தெளிவுபடுத்தி வைக்குமே தவிர எப்படி இருக்காது, பொய்ப்பிக்காது. இது அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு இன்னொரு வசனம் உள்ள உறவு. சரி, அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கும், அல்லாஹ்வுடைய வசனம் ஒன்னு இருக்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இன்னொன்னா இருக்குமா? அல்லாஹ்வுடைய வசனத்தை ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் பொய்ப்பிக்குமா? அல்லாஹ்வுடைய வசனத்தை ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் மாற்றமா சொல்லுமா? இருக்காது. ஏன், ரெண்டுமே வஹீல வந்ததுதான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ் இருக்குது, அல்லாஹ் சொல்றான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய எந்த வார்த்தையுமே அவருடைய மனோ இச்சைப்படி பேசியது கிடையாது. அவங்க பேசுறது எல்லாமே என்னதான், வஹீ தான். அவங்க பேசுறது எல்லாமே வஹீ தான். அப்ப அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்பது ஒரு வஹீ, பெருமானாருடைய ஹதீஸ் என்பது ஒரு வஹீ. ஒரு வஹீ இன்னொரு வஹீக்கு முரணா இருக்குமா? நிச்சயமா இருக்காது. முரண மாறி தெரியுதுண்டா நமக்கு விளங்கலன்னு அர்த்தம், நமக்கு விளங்கல. இதுதான் ஒரு மூமின் நிலைமை. இது என்ன, இது ஆயத்து இப்படி ரசூலுல்லாஹ் எப்படி சொன்ன மாதிரி தெரியுது அப்படின்னா, ஒழுங்கா பாருப்பா, ஒழுங்கா பாரு, என்ன விளக்கம் பாரு, ஆயத்துக்கு என்ன விளக்கம் பாரு, நீ விளங்குனது இல்ல, ஆயத்து என்ன விளக்கம் பாரு, சஹாபாக்கள் என்ன சொல்லிருக்காங்க, ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிருக்காங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணு, ஈஸியான சரியான அர்த்தம் புரியும் உனக்கு. அதை விட்டுட்டு என்னுடைய குறுகிய மூளையை வச்சுக்கிட்டு ஆயத்தை பார்க்குறேன், ஆயத்துக்கு இதான் அர்த்தம், உடனே ரசூலோட ஹதீஸை பார்க்குறேன், நுனிப்புல் மேஜ மாதிரி முரணா தெரியுது, பார்த்தீங்களா இந்த ஹதீஸ் ரசூலோட ஆயத்துக்கு எதிராக இருக்குது, அதனால அந்த ஹதீஸை தூக்கி போடுங்க, நௌதுபில்லா. இப்படித்தான் ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய காஃபிர்கள் எங்கிருந்து உருவாகிறாங்க. ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய காஃபிர்கள் நரகத்துக்கு போற அளவுக்கு வழிகட்டு எப்படி போறாங்க, இந்த நிலையினால தான். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆனை வைத்தே பல பேருக்கு நேர்வழி கொடுப்போம், இந்த குர்ஆனை வைத்தே வழி கெடுப்போம்.
இன்னைக்கு உதாரணம் சூனிய விஷயத்துல எடுத்துங்க. பட்டவர்த்தனமா ஒருத்தர் சொல்றாரு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் புகாரில இருக்குது, ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். ஏன்னா மத்த ஹதீஸ்லாம் அது லைஃப் ஹீப்ரிஸ் தள்ளி விட்டுறலாம், இங்க தள்ள முடியாத அளவுக்கு இருக்குது. அவருடைய அறிவுக்கு பொருந்தலங்கிறதுக்காக வேண்டி, அவருக்கு அறவரையா விளங்கிச்சுங்கிறதுக்காக வேண்டி, முழுமையா புரியலங்கிறதுக்காண்டி ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை ஓரமாத்திக்கு வை ஓப்பனா சொல்றாரு. ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சூனியத்தை பத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தப்பான ஹதீஸ் ஓரமாத்திக்கு வை, குர்ஆனுக்கு முரணா இருக்குது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எப்படி வந்து ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு வஹி இன்னொரு வஹிக்கு முரணா இருக்கும்? என்னுடைய சிற்றறிவுக்கு விளங்கலங்கிறதுக்காக வேண்டி இப்படிப்பட்ட நிலையை எடுப்பது சகோதரர்களே, இதுதான் கடைசியில் குஃப்ர்ல கொண்டு போய் சேர்த்துரும். ஏன்னா இன்னைக்கு இந்த அஹ்ல குர்ஆன் சொல்லக்கூடிய குர்ஆன் மட்டுமே போதும், ஹதீஸ்லாம் பொய், ஹதீஸ்லாம் ஏத்துக்காதீங்க என்று சொல்லக்கூடிய வழிகட்ட கூட்டம் எங்கேருந்து வந்துச்சு? எங்கேருந்து உருவானார்கள்? இவர்களிடத்திலிருந்து உருவானவர்கள் தான். இவங்களுடைய பேச்சையே கேட்டு 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 என்னடா இது, போன வருஷம் பலகீனண்டாரு, இந்த வருஷம் பலங்கிறாரு, 6 மாசத்துக்கு முன்னாடி பலண்டாரு, இப்ப பலகீனங்கிறாரு, பலகீனமான அதிசயம் இப்படி பலமா மாறிச்சு, பலமா போ அதிசயம் வேணாம் போ. நடந்த சம்பவம் சொல்ற சகோதரர் ஒரு 15-20 வருஷம் 15 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், 15 வருஷம் மேல இருக்கும், 20 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். இந்த மாதிரி விவாதம் நடக்குது. 2 பெரிய அறிஞர்கள், இன்னைக்கு சூனியா வச்சா எனக்கு 50 லட்சம் தரேன்னு சொல்றாரு அவரும், இன்னொருத்தரும் அவர் உருவாக்கின இன்னொருத்தர், அவர் ஆலிம் கிடையாது. இவங்க 2 பேருக்கும் விவாதம் நடக்குது மண்ணடியில். அந்த அந்த தரப்பு இருக்காரு பாருங்க, அந்த ஆலிம் அல்லாத ஒருத்தர், அவர் வந்து எங்க ஊருக்காரு, எனக்கு தூரம் சொந்தமும் கூட. எனக்கு ஃபோன் பண்ணி இந்த பாருப்பா, இந்த மாதிரி அவரோட எனக்கும் அவருக்கு ஒரு விவாதம் இருக்குது, நீ கொஞ்சம் வாப்பா. எனக்கு என்னோட வயசு மூத்தவர், என்ன வாப்பன்னு தான் பேசுவார் அவர். நீ கொஞ்சம் வாப்பா, ஏன்னா அவன் வந்து அரபியில் விளையாடுவான். அவர் சொல்றாரு அரபியில் விளையாடுவான், நான் மாட்டிப்பேன், கொஞ்சம் நீ பக்கத்தில் இருந்தா எனக்கு அந்த அவன் ஏதாவது விளையாடு நடக்க கொஞ்சம் எடுத்தாலும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் வா அப்படிங்கிறாரு. அப்போ நான் போறேன், நான் வேடிக்கை பார்க்கறதுக்காண்டி போறேன். அந்த கூட்டத்தில் அனுமதிக்கப்பட்டவர் எத்தனை பேர்னா, இவர் தரப்புல 30 பேர், அவர் தரப்புல 30 பேரோ 50 பேரோ, 2 பேர் அக்ரிமெண்ட். உன் தரப்புல எத்தனை பேர் அத்தனை பேர் என் பேர் தரப்புக்கு வரலாம். 2 தரப்பு வந்துட்டாங்க, உட்கார்ந்தாச்சு, விவாதம் நடக்குது. 4 நாள் விவாதம் நடந்துச்சு. எத்தனை நாளுங்க? 4 நாள். நடுவராக இருந்தவர் யார் தெரியுமா? அதான் உங்களுக்கு இந்த பகிரங்க விவாதம் அல்லாஹ்வுடைய வசனங்களை வச்சுட்டு இன்னைக்கு கேலி கூத்தாய் விளையாடுறாங்க பாருங்க, அதையும் ஒரு பைத்தியகரத்தனமான கூட்டம் நம்புது பாருங்க. அது எந்த மாதிரி விளைவை ஏற்படுத்துங்க. நான் ஏதோ குருட்டாம் போக்கல பொத்தாம் பதில் யாருமே சேரவாரி வீசுறதுக்காக சொல்லல, எந்த மாதிரி தீய விளைவுகள் ஏற்படுது ஆதாரப்பூர்வமான உதாரண சம்பவங்களை சொல்றேன். 2 சம்பவம் சொல்றேன். இது ஒரு சம்பவம். முதல்ல அது உட்கார்ந்துருவர் யாருன்னா, நடுவராக இருக்கிறவரு, இன்னைக்கு இந்த அஹ்ல குர்ஆன்களை ஹதீஸ் மட்டுமே போதும், குர்ஆனே வேணான்னு சொல்றான் பாருங்க. இவனுக்குலாம் அப்பன் ஒருத்தன், அவன் பேரை மட்டும் சொல்றேன், ஹசன் குத்தூஸ் ஒருத்தன், திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் 4 மாவடி அப்படிங்கிற ஊரை சார்ந்தவன். ஒரு 70 வயசு கிழமை, காஃபிரா போயிட்டான், கடைசி அவன் காஃபிராவே போயிட்டான். அந்த கிழமை உட்கார்ந்து இருக்கிறான் நடுவரா. இவங்க 2 பேர் 4 நாள் விவாதம் நடக்குது. ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு, இதுக்கு அது அர்த்தம் இப்படியா, இதுக்கு அர்த்தம் இப்படியா, இதுக்கு அரபி அர்த்தம். நான் முதல் நாளே பிடிச்சிட்டு வந்துட்டேன், போடா அடிச்சு சாவரான்னு சொல்லி வெறுத்து போய் வந்துட்டேன். 4வது நாள் போறேன், என்ன தீர்ப்பு சொல்றாரு பார்க்கலாம், நாட்டாம தீர்ப்பு சொல்ல போறாருல, என்ன தீர்ப்பு சொல்றான்னு சொல்லி பார்க்க போறேன். முதல் 2 நாள் இல்ல, 4வது நாள் போறேன். முதல் நாள் ஆரம்பிச்சாங்க பாருங்க, அதே டாபிக் நடந்துட்டு இருக்குது. முதல் நாள் ஆரம்பிச்சு அதே டாபிக். அட பாவிகளா, இதே கேட்கறானுங்க பாருங்க இவங்க, பைத்தியமாயிட வேண்டாம் கேட்கறவன். சரி கேட்டு முடிச்சுட்டு கடைசியா இவர் சொல்றாரு, இந்த கிழமை, இந்த 4 மாவடி கிழமை, 4 மாவடிங்கிறது ஒரு ஊரு, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு ஊரு. அந்த கிழமை சொல்றாரு, 2 பேரும் 4 நாளா பேசுனீங்க, நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், நான் ஒரு 10 நிமிஷம் பேச வாய்ப்பு தான். உனக்கு தீர்ப்பெல்லாம் சொல்லலப்பா, எனக்கு 10 நிமிஷம் வாய்ப்பு கொடுங்க. சரி பேசு 10 நிமிஷம். 10 நிமிஷம் அழகா பேசினா இருந்தாலும் என்ன சொன்னா, இந்த பாருங்க இவர் ஒரு பெரிய அறிஞர், இவர் ஒரு பெரிய யாரா மறுக்கட்டும் இப்ப நடக்கலன்னு சொல்லி, இது வீடியோ எல்லாம் இருக்குது. நான் இருந்த அந்த சபையில, நான் இருந்தனால நேரடி பார்த்தனால சொல்றேன். இவர் ஒரு பெரிய அறிஞர், இவரும் பெரிய அறிஞர். 2 பேரும் ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு 4 நாளா சண்டை போடுறாங்க. அவங்களால ஒரு கருத்துக்கு வர முடிஞ்சுதா, ஒரு முடிவுக்கு வர முடிஞ்சுதா? வர முடியல. கியாமத் நாள் வர முடியாது. அவர் சொல்றாரு, கியாமத் நாள் வரைக்கும் அவங்களால முடிவுக்கு வர முடியாது. ஏனென்றால் இவர்களை பிரிப்பதே ஹதீஸ்கள் தான். அதனாலதான் நாங்க சொல்றோம், ஹதீஸே வேணாம், குர்ஆன் மட்டுமே போதும்ன்றோம். அன்னைக்கு ஆரம்பிச்சு வந்த அந்த 19 குரூப், அதுக்கு முன்னாடி கிடையாது. இந்த ஷைத்தான் பாருங்க, இந்த 4 மாவடி கிழமை, இவன் தான் முதல்ல அந்த விதையை ஆரம்பிச்சான், விஷ விதையை போட்டு வச்சான். இன்னைக்கு இந்த அஹ்ல குர்ஆன்ங்கிற குரூப் 19 குரூப், குர்ஆன் மட்டுமே போதும் ஹதீஸ் வேணாங்கிற குரூப், மக்களை காஃபிர்களாக்கி வழிகெடுத்து சில மனோ இச்சையை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் ஜாலியா இருக்கணும், என்ஜாய் பண்ணணும். ஏன்னா அவனுடைய மார்க்கம் என்ன தெரியுமா, இந்த 19 குரூப் மார்க்கம் 40 வயசு வரைக்கும் எல்லாம் பண்ணலாம். 40 வயசு வரைக்கும் எல்லாம் பண்ணலாம், ஜினா பண்ணு, சாராயம் குடி, எல்லாம் இரு.
40 வயசுக்கு மேலே தான் உனக்கு மெச்சூரிட்டியே வருது. 40 வயசுக்கு மேலே தான் உனக்கு ஞானோதயம் வரும். போதருக்கு போதி மரத்தில் புத்தருக்கு வந்த மாதிரி உனக்கு ஞானோதயம் வந்த பிறகு அப்புறம் நல்லா இருந்தால் போதும். இது அவங்களுடைய கொள்கை. இதை பார்க்குறவன் என்ன பண்ணா, சரியாக தானே இருக்குது, நல்லா தானே இருக்குது. அல்லாஹ் பற்றி ஆகரத்தை பற்றி கவலை இல்லாதவன், மனோ இச்சை சைத்தானை பின்பற்றக்கூடியவன் சரியாதுன்னு போறான். இந்த கூட்டத்தை உருவாக்கியதே இவர்கள் தான். அப்ப இவங்களுடைய வாத பிரதிவாதம் எங்க கொண்டு விட்டு பார்த்தீங்களா? இவங்களோட பகிரங்கவாதம் எங்க கொண்டு விட்டு வச்சு பார்த்தீங்களா? இது ஒண்ணு. இன்னொரு இதுக்கு முன்னாடி நடந்தது ஒண்ணு, அது மதுரையில் நடக்குது. அதுக்கு நான் போய் கலந்துக்கிட்டேன். அப்ப நான் மதரசால ஓதிக்கிட்டு இருக்கிறேன். எங்க மரசா நான் ஓதுன மரசால லீவே தரமாட்டாங்க. பொய் சொல்லி வாங்கிட்டு போனேன். இவரோட ஒருத்தரை மூத்தாக்கி பொய் சொல்லி வாங்கிட்டு போனேன். ஏன்னா 2 பெரிய அறிஞர்கள் யாருன்னு சொன்னா, இன்னைக்கு சவால் விடுற இந்த சவால் மன்னரும் அந்த தரப்புல பாத்தீங்கன்னா நெல்லை ஜெபமணின்னு ஒரு கிறுக்கன், ஒரு பாதிரி, கிறிஸ்தவ பாதிரி, 2 பேரும் விவாதம் நடக்குது. எங்க மதுரையில 4 நாள் விவாதம். பந்தய பொருள் என்ன தெரியுமா? நான் ஜெயிச்சிட்டா 1 லட்சம் ரூபாய் தரணும், நீ ஜெயிச்சிட்டா நான் 1 லட்சம் ரூபாய் தருவேன், 10 கோடி ரூபாய் தருவேன். இன்னைக்கு 50 லட்சம். அன்னைக்கு என்ன தெரியுமா? 50 லட்சம்லாம் இல்ல. பந்தய பொருள் ஈமான். நீ சொன்னா நான் கிறிஸ்தவனா மாறிடுவேன், நீ சொன்ன சரியா இருந்தா நான் கிறிஸ்தவனா மாறிடுவேன், நான் சொல்ற சரியா இருந்தா நீ முஸ்லீமா மாறிடணும். அப்ப ஈமான பந்தய பொருளா வச்சு அந்த விவாதம் நடந்துச்சு 4 நாள். பெரிய ஜெகஜோதியான ஏற்பாடு, கூட்டம், ஹேஹோன்னு கூட்டம். நாங்களாம் போயிருக்கிறோம் அது பார்க்கறதுக்கு. 4 நாள் விவாதம். நடுவர் யார் தெரியுமா? ஒரு பக்கம் கிறிஸ்டினு, ஒரு பக்கம் முஸ்லீமு. முஸ்லீமுடைய பெரிய மகா அறிஞர், இன்னொரு பக்கம் கிறிஸ்தவருடைய மகா அறிஞர். நம்ம மகா அறிஞர் இருக்கிறாரு, பூந்து விளையாடுறாரு, நல்ல ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கிறாரு, பைபிளை பத்தி நல்ல ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கிறாரு. புடிச்சு வாங்க வராரு. அவன் பார்த்தா ஒரு கட்டத்தில் கர்த்தரே எம்மை காற்றருளும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனுடைய அந்த குருத்துவ கல்லூரியில் உள்ள இளைஞர்கள் பூரா கூட்டு வந்து 2 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்றான். உட்காந்து அவன் டைம்ல உட்காந்து கர்த்தரே இவரை மன்னியும், கர்த்தர் இவரை காப்பாற்றும் அப்படின்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவருடைய டைம்ல இவர் பூந்து விளையாடுறாரு. அங்க பார்த்தா அங்க பெரிய ஒரு குத்துச்சண்டை வீரனுக்கும் ஒரு 6ஆம் கிளாஸ் பையனுக்கும் மல்யுத்தம் நடந்த மாதிரி இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நடுவர் யார் தெரியுமா? கிறிஸ்தவருக்கு முஸ்லீம் நடுவுல ஒரு தீக்காக்காரர், அவர் நடுவரா இருந்து எங்களுக்கு என்ன தீர்ப்பு என்ன சொல்ல போறோம் பாத்துருவோமே, என்ன தீர்ப்பு வருது பாத்துருவோமே. நாங்க அங்கே என்ன பண்ண, முதல் நாள் ப்ரோக்ராம் நடந்துட்டு போர் அடிச்சோம், நாங்க கொடைக்கானலுக்கு போயிட்டோம். மதுரைக்கு பார்த்து கொடைக்கானல் போயிட்டு திரும்ப கடைசி நாள் வர்றோம். வந்தா விவாதம் நடந்துட்டு இருக்குது. நடந்தா தீர்ப்பு சொல்றாரு. தீர்ப்பு கேட்கறதுக்கு தானே வர்றோம். தீர்ப்பு என்ன சொல்றாரு? 2 மாபெரும் அறிஞர்கள் 4 நாள் விவாதம் பண்ணாங்க. இவர்களுடைய விவாதத்தை நான் ஒரு நாள்ல தீர்ப்பு எழுத முடியாது, எனக்கு தீர்ப்பு எழுதுறதுக்கு நேரம் வேணும், டைம் வேணும். அதனால தீர்ப்பை சோ டேட்ல ஒரு டேட்டை சொல்லி அந்த டேட்ல பெரியார் திடலில் நடைபெறும். எங்க பெரியார் திடல், சென்னை பெரியார் திடல்ல அந்த தீர்ப்பை நான் சொல்லுவேன் அப்படின்னு சபை அட்ஜாயின் அப்படின்னு போயிட்டாரு. சபை ஒத்தி வைக்கப்படுகிறது சொல்லி. அதுக்கப்புறம் அப்பா பெரிய இஸ்லாத்துக்கு இந்தியாவில் வளர்ச்சி ஏற்பட போது, தமிழ்நாட்டில் கிறிஸ்தவம் பூரா முஸ்லீமா மாற போறோம், வாங்க பெரிய தீர்ப்பு சொல்ல போறாரு அப்படின்னு கூட்டமா படையெடுத்து வந்தாங்க. தமிழ்நாடு பூரா இருந்து எங்க பெரியார் திடலுக்கு. இதெல்லாம் எத்தனை பேர் தெரியுமான்னு தெரியல. யாராவது கேள்விப்பட்டு பார்த்தவங்க இருக்கீங்களா? எல்லாம் இளைஞர்களா இருக்கு, உங்களுக்கு தெரிய வாய்ப்பு. நான் ஒரு 20 வருஷம் கூட இல்லை, அதோட கூட இருக்கும்னு நினைக்கிறேன். 25 வருஷம் நடந்தது. 1986 87 நினைக்கிறேன். 86 எத்தனை வருஷம் ஆச்சுப்போம்? 25 வருஷம் மேல ஆயிடுச்சு. 20 வருஷம் மேல நடந்தது. பெரியார் திட்டம் நடக்குது. அவர் நல்லா தீக்காக்கர் என்ன பண்ணாரு, அவர் சேஃப்டியான இடத்துல போய் உட்காந்துக்கிட்டாரு. அவர் சேஃப்டியான இடம் உட்காந்துக்கிட்டு தீர்ப்பு சொன்னாரு. இவர் சொன்னதுல இதெல்லாம் மூட நம்பிக்கைகள். யார்? இந்த பாதிரியார் சொன்னதுல இதெல்லாம் அறிவுக்கு பொருந்த மாட்டேங்குது. இவர் சொன்னதுல இதெல்லாம் மூட நம்பிக்கைகள். யார் சொன்னதுல? இஸ்லாம் சொன்னதுல. அதனால தான் நாங்க சொல்றோம், மூட நம்பிக்கைகள் எல்லாம் ஓய்த்து விட்டு சுயமரியாதை இயக்கத்தில் எல்லாரும் சேருங்க, கடவுளை வணங்குபவன் காட்டுமிராண்டின்றான். நடந்துச்சுங்க. சொல்லுங்க. அதாவது விவாதம், பகிரங்க விவாதம் எந்த மாதிரி நிலையை ஏற்படுத்துது, எந்த மாதிரி விளைவை ஏற்படுத்துதுங்கிறதுக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் நேரில் பார்த்து, மற்ற பகிரங்க நேரில் பார்க்கல, அப்புறம் நடந்த விவாதம் கொஞ்சம் வீடியோவில் பார்த்தேன், கொஞ்சம் யூடியூப்ல பார்த்தேன், அதான் பார்த்தேன். இது ரெண்டும் நான் நேரடியாக பார்த்தது, நேரடியாக போய் கலந்துகிட்டது. எதுக்கு சொல்றேன் சகோதரர்களே? இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் எதை தெளிவாக சொன்னானோ அதன் மூலமாக உங்களுடைய தக்வாவை அதிகரித்து முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய இறையச்சத்தை அதிகமாகுமான்னு பாருங்க. இதனால நம்முடைய தக்வா கிடைக்குமா, நமக்கு இறையச்சம் அதிகமாகுமா? அதை விட்டுவிட்டு தேவையில்லாத விஷயங்கள்ல போட்டு குழப்பி தேவையில்லாத தன்னுடைய வாதத்திறமை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய வாதத்தை ஆதாரப்பூர்வம் நிரூபிக்கிறேன் பகிரங்க வாதம் பண்றேன்னு சொல்லி இந்த மாதிரி மக்களை குழப்புறது இப்திகால் ஃபித்னா. ஒன்று குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள், அல்லது இப்திகா தவிலிஹி, எங்களுக்கும் அறிவு இருக்குதுன்னு காட்டுறதுக்காண்டி செய்வார்கள். சொல்லிட்டு ரப்புல் ஆலமீன் சொல்றான்,
இதே மாதிரி இந்த ஆயத்துகள் குளறுபடியை வச்சு விளையாடுறதுல கிறிஸ்தவர்கள் ரொம்ப திறமையானவங்க. நீங்க சில சமயம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் புக் வெளியிடுவாங்க. என்ன புக்குன்னு சொன்னா ஃபுல்லா குர்ஆன் ஆயத்தா இருக்கும். அதுல சரி பார்த்துறீங்களா? குர்ஆன் ஆயத்து. நீங்க அங்கே எங்கே போறீங்க? ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா? ஒரு தடவை நம்ம மக்காபில் தொழு வைக்க நிக்கிற முசல்ல நிக்கிறேன், இங்க மெம்பர் மேல உருதுல ஒரு புக், இவ்வளவு பெரிய புக்கு இங்க மெம்பர் மேல இருக்குது. என்னடா இது? தொழு வச்சு முடிச்ச பிறகு என்ன புக் அது வித்தியாசமா இருந்த எடுத்து பார்த்தா பைபிளுடைய உருது டிரான்ஸ்லேஷன். பைபிளுடைய உருது டிரான்ஸ்லேஷன் எங்க வந்திருக்குது? மெஹராபுக்கு வந்துருச்சு. என்னடா எடுத்து பார்த்தா நம்ம ஆளுங்க சில பேர் இருக்காங்க, யார் கோச்சு கூட உண்மையை சொல்றதுக்கான்னு சொல்றேன், சில பேர் இருக்கிறாங்க உருது அப்படிங்குவாங்க, ஆனா உருது படிக்க தெரியாது அவனுக்கு. हजरत उर्दू में बयान करो हजरत, क्या हजरत में उर्दू में बोलते नहीं? बराबर बा बोलेंगे बा, उर्दू पढ़ना आता क्या तुम्हारा? हाँ वो वाड़ पढ़ना नहीं. ஏன்னா மக்காபல்ல முதல்ல ஒரு நிர்வாகி ஒருத்தர் இருந்தாரு, அவர் அப்படிதான் ரொம்ப உருது மேல ரொம்ப பற்றுள்ளவர். ஹஜரத் ஹதீஸ் ஆசா உருது में लिखो डालो हजरत. நான் மக்காபல் வந்து பூசல, हदीस आसा उर्दू में लिखो डालो हजरत. भाई साहब मैं उर्दू में लिखता हूं, पढ़ने वाले कौन है? நான் எழுதி போடுறேன், முதல்ல உங்களுக்கு படிக்க தெரியுமா? அது எழுதி போட உருதுல எழுதி போடுறேன், உங்களுக்கு படிக்க தெரியுமா? உருதை படிக்க கத்துக்குங்க, அப்புறம் எழுதி போட தப்பு கிடையாது. அதனால உருதுல பற்று இருப்பதோ உருது மேல பாசம் இருக்க தப்பு கிடையாது, அந்த உருதை படிக்க தெரியணும். அந்த மாதிரி யாரோ ஒருத்தன் வெளியில என்ன பண்ணிருக்கான், உருதுல உள்ள தர்ஜுமாவை கொண்டு கொடுத்த உடனே பைபிளை கொடுத்த உடனே நம்மளுக்கு உருது பார்த்து கண்ணில் ஊத்திட்டு மெஹரா கொண்டு வச்சுட்டு போயிட்டான். அதே மாதிரி ஒரு முறை இங்கேயே ஒரு முறை ஒரு தமிழ் புக்கு பார்த்தா அதுல ஃபுல்லா குர்ஆன் ஆயத்து. எந்த மாதிரி ஆயத்துன்னு பார்த்தா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சொன்னது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் உயர்வா சொன்னது, அவனை ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தன்னுடைய ரூஹுன்னு அல்லாஹ் சொன்னது, என்னுடைய வார்த்தைன்னு அல்லாஹ் சொன்னது, என்னுடைய உயிர்னு அல்லாஹ் சொன்னது. இந்த மாதிரி ஆயத்துக்களை பூரா போட்டு பாத்தீங்களா முஸ்லீம்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வே ரூஹ்ங்கறான், அந்த ஈசாவை நம்ம வணங்க வேண்டாமா? அந்த ஈசாவை நம்ம ஏத்துக்க வேண்டாமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அல்லாஹ் எங்கேயாவது ரூஹ்னு சொல்லியிருக்கிறானா? என்னுடைய வார்த்தை நல்லா சொல்லி இப்படி வசனங்களை போட்டு குழப்பம் பண்றதுல கிறிஸ்தவர்கள் ரொம்ப திறமையானவங்க. அதைத்தான் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நசாராக்கள் என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கள் எந்த மாதிரி ஆயத்து, இன்ன ஈசா ரூஹுல்லாஹ், நிச்சயமா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரூஹ், கலிமத்துஹு அல்காஹா, அல்லாஹ் தான் அந்த உயிரை மரியம் அலைஹிஸ்ஸலாம் இலா மரியம் இடத்துல போட்டான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பூரா எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்களா, அல்லாஹ்வே சொல்றான் ரூஹுன்னு சொல்லி. ஆனா அதே ரப்புல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய ரூஹ் தான், நான் தான் ஊதுன மரியம் அலைஹிஸ்ஸலாம் வயித்துல, அதுக்காக வேண்டி அவர் என்னுடைய மகன் கிடையாது. இன் ஹுவ இல்லா அப்துன் அன்அம்னா அலைஹி, அவர் 1000 தான் இருந்தாலும் என்னுடைய ரூஹா இருக்கட்டும், நான் அவரை ஊதி இருக்கட்டும், என்னுடைய வார்த்தையாக இருக்கட்டும், நான் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வயித்துல ஊதுனேன், அதுக்காக வேண்டி அவர் என்னுடைய மகனாக முடியாது, அவர் என்னுடைய அடியார் தான். இதை மறைச்சிருவான் அல்லாஹ். அந்த ரப்பு தான் சொல்றான் அவர் என்னுடைய அடியார் தான் அப்படிங்கிறான், அதை மறைச்சிருவான். எதை மட்டும் சொல்லுவான், அல்லாஹ்வே ரூஹுன்னு சொல்றான், அல்லாஹ்வோட உயிர்னு சொல்றான். அப்ப உயிர்னா அது அல்லாஹ் வணங்குறதா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் வணங்குற மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வணங்குமா இல்லையா என்று கிறிஸ்தவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் சொல்றாங்க. இதுக்கு அல்லாஹ் தெளிவா சொல்றான், இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி க மஸல ஆதம். அல்லாஹ்விடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உதாரணம் என்னன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த மாதிரி தான். என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல தாய் இல்லாம தகப்பன் இல்லாம படைச்சான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்த தாய் இல்லாம ஒரு ஆணை மட்டும் வச்சு படைச்சான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்த தகப்பன் இல்லாம ஒரு தாயை மட்டும் வச்சு படைச்சான். அப்ப நீ ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தாய் இல்லாம தகப்பன் இல்லாம படைச்சாங்கிறதுக்காண்டி அவரை வணங்கணும்டா, முதல்ல யாரை வணங்கணும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வணங்கணும். பண்ணி அவரை தாய் இல்லாம தகப்பன் இல்லாம படைச்சேன். ரப்புல் ஆலமீன் இவ்வளோ தெளிவா சொன்ன பிறகும் அதில் அந்த ஆசனங்கள்லாம் விட்டுட்டு அந்த ஆயத்துக்கெல்லாம் விட்டுட்டு இவர்களுக்கு சாதகமான ஆயத்துக்களை எடுத்து குழப்பதிலே இவர்களும் ரொம்ப திறமையானவர் கிறிஸ்தவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்தை ஓதுனாங்க ஒரு முறை. எந்த ஆயத்தை இப்ப சொல்லிருக்கேன் பாருங்க, சூரத் ஆல இம்ரானுடைய 7வது ஆயத்து, ஓல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப், அவன் தான் வேதத்தை இறக்கி வச்சான், அந்த வேதத்துல தெளிவான வசனங்கள் இருக்குது, சில சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வசனங்கள் இருக்குதுன்னு சொன்னா பாருங்க. இந்த ஆயத்தை ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சொன்னது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, இதா ரஐத்துமுல்லதி யுஜாதிலூன ஃபீஹி, இந்த மாதிரி அல்லாஹ்வால் முத்தஷாபிஹத்தான ஆயத் என்று சொல்லப்பட்ட விஷயங்களிலே யார் விவாதம் செய்கிறார்களோ, அல்லாஹ் கை இருக்குதா கால் இருக்குதா உருவம் இருக்குதான்னு யார் விவாதம் பண்றானோ, அல்லது அல்லாஹ்வுடைய இந்த அலிஃப் லாம் மீம்க்கு என்ன அர்த்தம் அதுக்கு இந்த அர்த்தம் சொல்லி விவாதம் பண்ணுகிறார்களோ, இப்படிப்பட்டவர்களை பார்த்தால் ஃபஹுமுல்லாஹு அனல்லாஹ் ஃபஹுமுல்லதீன அனல்லாஹ், இவர்கள் தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிகட்டவர்கள். ஃபஹதருஹும், அவர்களுடைய விஷயத்தில் உஷாரா இருந்துக்குங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருடைய விஷயங்களே எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. சகோதரர்களே, இந்த வசனம் இந்த மாதிரி வசனங்களை வச்சுதான் வழிகட்ட கூட்டங்கள்ல முதல் கூட்டம் யார் அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்துல ஹாரிஜியாக்கள் ஒரு கூட்டம் உருவானா.
ஹாரிஜியாக்கள். இந்த ஹாரிஜியாக்கள் எங்கேருந்து உருவாங்கன்னாங்கடா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் யுத்தத்தில் கிடைச்ச கனிமத்து பொருளை சஹாபாக்கள் மத்தியில் பங்கு வச்சுட்டு இருக்காங்க. கனிமத்து பொருளை பங்கு வச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் துல் ஹுவைசிரா ஒருத்தன் பேரு முனாஃபிக், அவன் துல் ஹுவைசிரா. இவன் என்ன பண்றான்னு சொன்னா, இவன் ஒரு கோத்திரத்தை சார்ந்தவன். அவன் என்ன பண்றான், ரசூலாட்ட வந்து யாதில் இன்னக்கலா தாதில் அப்படிங்கிறான். யாரை பார்த்து? நபிஸல்லல்லாஹு பார்த்து சொல்றான், அல்லாஹ்வுடைய ரசூலே நியாயமா நடங்க, நீங்க நியாயமா நடக்கல. ஹுனைன் யுத்தத்தில் வந்து பங்கு வைக்கிறது செல்வத்தை பார்த்துட்டு சொன்னா, நீங்க நியாயமா பங்கு வைங்க, அல்லாஹ் பயந்துக்குங்க, நீங்க நியாயமா பங்கு வைக்கல அப்படிங்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இந்த வார்த்தை சொன்ன ரசூலுல்லாஹ் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்குங்க. உலகத்திலே நியாயம் என்றால் நீதம் என்றால் என்னவென்று உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தவர்கள், நியாயத்துடைய அரிச்சுவடை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள பார்த்து ஒரு அயோக்கிய, நீங்க நீதமா நடங்க, நீங்க நீதமா நடக்கல அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம்லாம் சிவந்துருது. சிவந்து சொல்றாங்க, பலாஹதில், நான் நீதமா நடக்கலையா? இன்னம் ஆதில் உமையாதில், ஏம்பா இந்த உலகத்துல நான் நீதமா நடக்கலடா, யாருப்பா நீதமா நடப்பா? துடிக்கிறாங்க, நான் நீதமா நடக்கல, யாருப்பா நீதமா நடப்பாங்க அப்படிங்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய வேதனையை பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார சொல்ல, ஏதன் அல்தரி புனுகா, யாராவது பெர்மிஷன் கொடுங்க, இப்போ நான் உயரத்தை குறைச்சிட்டு வந்துடுறேன், ஹைட்டை குறைக்கிறேன், யார சொல்ல சொல்லுங்க அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் வேதனைப்படும் உமரால பார்த்துட்டு இருக்க முடியுமா? நம்மளால நமக்கு என்ன, அது அவனுக்கு ரசூலுல்லாஹ் மத்தியில் நமக்கு என்ன அப்படி போயிடுவோம். ஆனா உண்மையான ஈமான் உள்ள உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உண்மையான அக்கறை உள்ளவங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல சும்மா இருக்க முடியுமா? யார சொல்ல இப்படி ஃபித்னா பண்றவன், ஏன்னா இவன் இந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவான் தெரியுமா? பின்னாடி போய் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லிட்டு பின்னாடி போய் எடுத்துமா, அவர் எதிரிலே சொன்னாங்க, நானே என்ன சொன்னேன், அவர் எதிரிலே சொல்லிட்டேன் நியாயம் நடந்தன்னு சொல்லி, இது பெரிய பெருமையா சொல்லுவான். ரசூலுல்லாஹ் ஃபித்னா பண்ணிட்டு பின்னாடி போய் எப்படி சொல்லுவான்? இப்படி சொல்றவங்க ரசூலுல்லாஹ் பத்தி அவர் அப்படி இல்லைங்க இப்படி இல்லைங்க ஒழுங்கா நியாயம் நடக்கலங்கன்னுவா. இது என்ன பின்னாடி வச்சு சொல்ற, நீ முன்னாடியே சொன்னாங்க, நான் அவர் எதிரிலே சொல்லிட்டு விட்டேங்க அப்படி, இது பெரிய திறமையா காட்டுவான். உமர் பார்த்தோம், யார சொல்லதான் இவன் சும்மா விடக்கூடாது, குழப்பம் பண்றவன், யாரெல்லாம் யார சொல்லதான் ஏதல்லி அதரிப்பு உனக்கா, பெர்மிஷன் கொடுங்க, அவனோட ஹைட்டை குறைக்கிறேன் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்பதான் தா யா உமர், விட்டுற அவனை, இவன் இதோட போக மாட்டான், இவனிடத்திலிருந்து ஒரு பெரிய வழிகட்ட கூட்டம் உருவாகும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவனிடத்திலிருந்து ஒரு வழிகட்ட கூட்டம் உருவாகும். அந்த கூட்டத்திற்கு என்ன அர்த்தம், என்ன அடையாளம் சொல்றாங்க பாருங்க, ஃபஇன்னஹு யக்ருஜு லை ஹாதா, இவன் நம்முடைய இனத்திலிருந்தே வெளியேறி விடுவான். இவன் பின்னாடி வரக்கூடிய கூட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னா, இவனை பின்பற்றக்கூடிய கூட்டம் வரும் பின்னாடி, அந்த கூட்டத்தை பார்த்தா எப்படி இருக்குன்னு சொன்னா, கௌமுன் யஹ்கிரு அஹதுக்கும் ஸலாத்தஹு மா ஸலாத்திஹிம், அவனுடைய தொழுகையை பார்த்தால் உங்களுடைய தொழுகையை நீங்க ரொம்ப மட்டமா நினைப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களோட அற்புதமா தொழுவான், அவனுடைய தொழுகையை பார்த்து உங்களுடைய தொழுகை மட்டமா நினைப்பீங்க. சரி நம்மளா என்ன தொழுவோம், அவர் எப்படி தொழுறாரு தெரியுமா அப்படி நினைப்பீங்க. அவன் ஓதுற குரானை பாத்தீங்கன்னா உங்களுடைய குரான் ரொம்ப மட்டமா நினைப்பீங்க, உங்களுடைய சூப்பரா குரான் ஓதுவான். யம்ருகூன மினத் தீனி கமா யம்ருகு ஸஹமு மினர் ரமியா, ஆனால் அப்படிப்பட்டவன் உங்களோட அதிகமா தொழுவான், உங்களோட அதிகமா குரான் ஓதுவான், உங்களோட அதிகமா இருந்து வழக்கு கிளிய காது கிளிய மார்க்கம் பேசுவான், குரான் ஹதீஸ் பேசுவான். ஆனால் அவன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு எப்படி வெளியேறி விடுவான் என்றால், வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பை போன்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் வெளியே போயிடுவான், ரொம்ப சீக்கிரம் காஃபிரா போயிடுவான். இப்படி இவனிடத்திலிருந்து அந்த கூட்டம் உருவாகுண்டாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எச்சரிக்கை சகோதரர்களே, இந்த துல் ஹுவைசிரா, இந்த துல் ஹுவைசிரியாவிடத்திலிருந்து தான், இவனுடைய வம்சாவளியிலிருந்து தான் முதல் ஹாரிஜியாக்கள் சொல்ற கூட்டம் உருவானாங்க. இஸ்லாத்தினுடைய அவ்வளவு பிதா, முதல் பிதாத், முதல் வழிகட்ட கூட்டம் ஹாரிஜியாக்கள் கூட்டம் உருவானாங்க. அந்த ஹாரிஜியாக்கள் இருந்தா ஜஹ்மியா, கதரியா, முஅத்தஸிலா, ஷிய்யா, இவங்க எல்லாம் வந்தது அந்த ஹாரிஜியாட்ட இருந்தா. வழிகட்ட கூட்டங்கள். முஅத்தஸிலான ஒரு கூட்டம் எல்லாமே அறிவுபூர்வமாய் பேசுவான், பிலாசபா கிரேக்க பிலாசபா வச்சு பேசுவான், எல்லாமே அறிவுபூர்வமா பேசுவான். கதரியா, இவன் கதரை பத்தி அதிகமா பேசுவான், கதர்னா தக்தீர், தக்தீரை பத்தி பேசி மக்களை குழப்புவான். இப்படி இருந்தா ஏன் இப்படி நடக்குது, இப்படி இருந்தா ஏன் இப்படி நடக்குது, நம்ம பாவம் செய்யறோம்டா, நம்மளை பாவம் செய்ய வைக்கிறது யாரு? ஒருத்தன் சாராயம் குடிக்கிறாங்க, அவனை குடிக்க வைக்கிறது யாருங்க? யாருங்க குடிக்க வைக்கிறா? அல்லாஹ். இல்ல சந்தேகம் இருக்கா? வல் கத்ர் கைரி வ ஷர்ரி மினல்லாஹி தஆலா,
நன்மை தீமை எல்லாமே அல்லாஹ்ட நடக்குது நம்பிக்கை வைக்கிறோம். அப்ப நன்மை செஞ்சா அதுவும் அல்லாஹ் கொடுத்த நசீபு தான், பாவம் செஞ்சா அதுவும் அல்லாஹ் தானே செய்ய வைக்கிறான். அல்லாஹ்வே செய்ய வச்சுட்டு அல்லாஹ்வே எங்க தண்டனை கொடுக்குறான். இது யாருடைய கேள்வி? கதரியாக்குடைய கேள்வி. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கதரை பத்தி அதிகமா பேசாதீங்க, தக்தீரை பத்தி அதிகமா விவாதிக்காதீங்க. அது எங்க கொண்டு போய் விட்டுருவாங்களே, குஃப்ர்ல கொண்டு போய் விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எச்சரிச்சாங்க. அந்த கதரியாங்கிற கூட்டம் இவன் கதரை பத்தியே பேசுவான், தக்தீரை பத்தியே பேசுவான், விதியை பத்தியே பேசுவான். அந்த ஒரு கூட்டம் வந்துச்சு. ஜஹமியான ஒரு கூட்டம் வந்துச்சு, முஅத்தஸிலான வந்துச்சு. அதனுடைய வழி வழியா வந்ததுதான் இந்த ஷியாக்கள், பரேலவியாக்கள், இவங்க எல்லாம் அது அப்படியே அதனுடைய பரிணாம வளர்ச்சி. சகோதரர்களே, இந்த முஅத்தஸிலாவுடைய கொள்கை சமீப காலமாக நவீன உருவம் எடுத்திருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்க, அவனுடைய தொழுகை பார்த்தா உன் தொழுகை மட்டமா நினைப்பீங்க, அவன் குர்ஆன் ஓதுறத பார்த்தா உங்களுடைய குர்ஆன் மட்டமா நினைப்பீங்க, அவன் குர்ஆனை பேசுறத பார்த்தா உங்களுடைய குர்ஆனை மட்டமா நினைப்பீங்க. அந்த அளவுக்கு பேசுவான். ஆனா யம்ருக் மினத்தீன் கமா யம்ருக் ஸஹம் மின ரமியா, எப்படி வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு வெளியேறிடுமோ அவ்வளவு சீக்கிரம் இஸ்லாத்தில் வெளியேறிடுவான். அப்ப இந்த மாதிரி குழப்பங்கள் பிற்காலத்தில் வரும் அப்படிங்கிற விவரத்தில் அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்த ஆயத்துல அதற்கு மருந்து சொல்றான் பாருங்க. அடுத்த ஆயத்துல ரப்பனா, ரப்பனா இதுக்கு ஒரே மருந்து என்ன? துவா. என்ன துவா? ரப்பனா லா துஸி குலூபனா, எங்களுடைய உள்ளத்தை குழப்பி விடாதே யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்தை குழப்பி விடாதே. பாத இது ஹதைத்தனா, எங்களுக்கு நேர்வழி கொடுத்த பிறகு, எங்களுடைய நேர்வழி ஹிதாயத்து கொடுத்த பிறகு எங்களுடைய உள்ளத்தை குழப்பிடாதே யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்தில் கோணலை ஏற்படுத்திடாதே. வஹப்லனா மில்லதுன்க ரஹ்மத்தன், உன் தரப்பில் எங்களுக்கு ரஹமத்தை வழங்குவாயாக. இன்னக அன்தல் வஹாப், நீதான் வாரி வழங்கும் வஹாபாக இருக்கிறாய் என்ற துவாவை அதிகமா ஓதணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, குலூபுல் இன்சான் பைன இஸ்பாஇ ரஹ்மான், இறை மனிதனுடைய உள்ளங்கள், குலூபுல் இன்சான் மனிதனுடைய உள்ளங்கள் பைன இஸ்பாஇ ரஹ்மான், ரஹ்மானுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்கின்றன. யுகல்லிபுஹா கைஃப யஷா, அவன் எப்படி நாடுறானோ அப்படி திருப்பி விடுவான், எப்படி நாடுறானோ அப்படி திருப்பிடுவான். அதனால ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, கான அக்ஸர துஆஇ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாலான துஆ என்னவா இருக்கும்? அல்லாஹும்ம சப்பித் கல்பி அலா தீனிக், யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனின் மீதே நிலைநிறுத்த செய்வாயாக. அந்த பக்கம் இந்த பக்கம் எங்களை ஆட விட்டுறாத, ஓட விட்டுறாது. ஏன்? யாரோட உள்ள எப்படி மாறும், யாரை எப்படி அல்லாஹ் வழிகெடுப்பான்னு தெரியாது சகோதரர்களே. அதனால எல்லா நேரத்திலும் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டே இருக்கணும். யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தின் மீதே எங்களுக்கு நிலைநிறுத்த செய்வாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு கேட்கக்கூடிய பெரும்பாலான துஆக்கள் இது ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக் வ ஷுக்ரிக் வ ஹுஸ்னி இபாதத்திக், யா அல்லாஹ் உன்னை திக்ர் செய்வதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னுடைய அழகான இபாதத்தை செய்வதற்கும் எனக்கு உதவி செய்வாயாக. வஸப்பித் கல்பி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தின் மீது நிலைத்திருக்க செய்வாயாக. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. ஏன்னா சகோதரர்களே, எந்த நேரத்தில் யாருடைய உள்ளத்தை எப்படி அல்லாஹ் மாற்றுவான்னு தெரியாது. நம்ம உள்ளத்தை, நம்முடைய கல்வை, நம்முடைய நம்பிக்கையை இறுதி வரை அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த மார்க்கத்தை கொண்டு வந்தார்களோ, அவர்களுடைய சஹாபாக்கள் எப்படிப்பட்ட மார்க்கத்தை பின்பற்றினார்களோ அதை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஃப்தரிகு உம்மத்தி, என்னுடைய உம்மத்து ஸலாஸன் வ ஸபஈன ஃபிர்கா, 23 ஃபிர்காகளா பிரியும். 73 ஃபிர்காகளா பிரியும், 73 கூட்டமா பிரியும். ஆனால் இல்லா ஃபிர்கத்தன் வாஹிதா, ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் வெற்றி பெற்ற கூட்டம். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அது எந்த கூட்டம் கேட்டாங்க. மா கான அலா மா அன அலைஹி வ ஸஹாபி, நானும் என்னுடைய சஹாபாக்களும் எந்த மார்க்கத்தில் இருந்தோமோ அந்த மார்க்கத்தை பின்பற்றுவோர் மட்டும்தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ் அந்த மாதிரி வெற்றியாளர் கொடுத்து நம்மளை சேர்த்தருள்வானாக. இந்த மாதிரி குழப்பங்கள் ஃபித்னாக்கள் விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் கொஞ்சம் உட்காரலாம், முடிச்சிடுறேன். கொஞ்சம் உட்காருங்க, இல்லை 2 நிமிஷம் டைம் தரேன். எழுச்சி போகிறவங்க முதல்ல போயிடுங்க, அவசரமாக இருக்கும் போயிடுங்க. பயானுக்கு இடையில எழுச்சிட்டு போனால் எனக்கு பயான் ஓட மாட்டேங்குது. 2 நிமிஷம் டைம் தரேன், எழுச்சி போகிறவங்க சீக்கிரம் போயிடுங்க, அவசர வேலை இருக்கிறவங்க. தொழுகையில் அல்ஹம்து சூராவுடன் துணை சூரா ஆயத்துல் குர்சி ஓதலாமா? தாராளம் ஓதலாம். அன்னைக்கு ஒருத்தர் கேட்டார், அதில் என்ன நீங்கள் தொழுகையில் வித்தியாசமாக என்ன ஒரு துவா ஓதுனீங்க அப்படின்ட்டாரு. என்னங்க வித்தியாசமாக ஏதோ ஒரு துவா ஓதுனீங்களே தொழுகையில் அப்படின்ட்டாரு. துவானா என்ன, குர்ஆனோட துவாவாக தான் இருக்கும். என்னன்னு பார்த்தா, சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்சலீன்
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது நம்ம என்ன நினைச்சிருக்கோம், துஆக்கு கடைசியில் இது ஓதணும் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா இது குர்ஆன் ஆயத்து, அது 3 ஆயத்து. அது சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் ஸலாமுன் அலல் முர்சலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் 3 ஆயத்து. இந்த ஆயத்தை ஓதுனா தொழுக கூடுமா? ஓதணும், தாராளமாக ஓதலாம், தப்பு கிடையாது. இது குர்ஆன் ஆயத்து. அதுபோல ஆயத்துல் குர்சி குர்ஆன் ஆயத்து, தாராளமாக ஓதலாம், தப்பு கிடையாது. இன்னும் சில பேர் நம்ம நினைச்சிருக்கோம், நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, எங்கேயாவது இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஸய்யிதினா. எங்கேயாவது இந்த ஆயத்தை ஓதுனா உடனே ஸலவாத் ஓதுறதுக்கான ஒரு இது சரணம்னு நினைச்சுக்கிறோம். இல்லை, இது குர்ஆனுடைய ஆயத்து. அப்படிதான் ஒரு முறை தொழுகையில ஓதுனாராம், இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, பின்னாடி அப்புறம் அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஸய்யிதினாங்களாம். தொழுகை முடிஞ்சிடும், தொழுகை பாத்திலா போயிடும். அதனால இன்னல்லாஹு மலாயிகத்துங்கிறது ஸலவாத் ஓதுறதுக்கான பீடிகை அல்ல, அது குர்ஆனுடைய ஆயத்து. அது குர்ஆன்ல உள்ள எந்த ஆயத்தை வேணாலும் தொழுகையில் ஓதலாம், தப்பு கிடையாது. தராவி தொழுகையில் குர்ஆனை பார்த்து தொலை வைக்கலாமா? இந்த சந்தேகம் ஏன் வருதுன்னா, சவுதியில் வந்து டிவி சவுதி சேனல் வருது பாருங்க, அதில் ஆடியன்ஸ் தொழுகிற மக்கள் முஸ்லிகளை காட்டிகிட்டே வரும்போது சில பேர் இப்படி தக்பீர் கட்டிட்டு குர்ஆனை வச்சு பார்த்துட்டே இருப்பான், இமாம் கரெக்டாக ஓதுறாரு அப்படின்னு சொல்லி. இதை பார்த்து நம்மளுக்கு ஆசை, நம்மளும் ஓதுறான பார்த்து அப்படின்னு சொல்லி அப்படி ஓத தப்பு. அது யாரோ செய்யற தப்பு. அது நீங்கள் டிவியில் பார்த்து நம்மளும் செய்யலாம் நினைக்கலாமா? செய்யக்கூடாது. நேற்று ஒருத்தர் கேட்டார், எனக்கு தராவி லேட் ஆகிடுது, வீட்டுக்கு போனால் சவுதி சேனல் ஓடிக்கிட்டு இருக்குது, நான் அந்த சவுதி சேனலை பார்த்து டிவியை பார்த்து தக்பீர் கட்டிடலாமா? எப்படி நம்ம சில பேர் ஆசை, அழகா ஓதுறாரு தக்பீர் நின்றா என்ன அப்படின்னு சொல்லி. கரெக்டாக ருக்குல போகும்போது கரண்ட் போகணும், சாகர வரைக்கும் ருக்குல நிற்க வேண்டியதான், கரண்ட் வர வரைக்கும். ஒற்றைப்படை இரவு வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமையா முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா வீட்டில் இந்த மாதிரி கேள்வி தராதிங்க, பார்த்துட்டாங்க, சும்மா கிண்டல் கேள்வி பண்ணிக்கிட்டு. இது அதே தான் இருக்காது. இறந்தவருக்கு தயவு செஞ்சு இந்த கிண்டல் கேலிலாம் பண்ணி எழுதாதீங்க. இந்த கிண்டல் கேள்வி பேசுகிற இடம் இல்லை. இது மார்க்க சம்பந்தமான கேள்விகளை கேள்வி பதில் சொல்கிறோம். நீங்கள் நம்ம கிண்டல் பண்ணுறது கேள்வி பண்ணுறது நீங்கள் அதுதான் உங்களுக்கு உட்கார வச்சிருக்குது. இந்த மாதிரி எல்லாம் ஸ்கூட்டி சொல்லி கொடுங்க. இறந்தவருக்கு கபரில் வேதனை கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆனால் நெருப்பில் எரிக்கப்பட்ட உடலுக்கு அல்லாஹ் எத்தகைய வேதனை கொடுப்பான் விளக்கவும். நல்லா புரிஞ்சுங்க, கபருடைய அதாப் என்பது நெருப்பில் எரிக்கப்பட்டதில்லை. ஃப்ளைட்டில் போகிறாரு, ஃப்ளைட் வெடிச்சு உடம்புலாம் சின்ன பின்னமாக போயிடுது, கடலில் விழுந்து உடம்பை மீன் தின்னுடுது. அப்போ அவங்களுக்குலாம் எப்படி அதாவு? அதனால கபருடைய அதாப் என்பது உடலுக்கு அல்ல, உயிருக்கு. உடலை தின்னுட்டா கூட, ஏன் கபர்லேயே வச்சா கூட உடல் அப்படியே இருக்கும். உடல் என்ன ஆகிடும்? மண்ணோட மண்ணா மக்கி போயிடும். அதனால உடலுக்கு அல்ல, உயிருக்கு தான் அதாபு. உயிர் இருக்க தான் செய்யும் கியாமத் நாள் வரைக்கும். நான் துணி வியாபாரம் செய்கிறேன், எனக்கு தெரிந்தவர்கள் பேங்கில் வேலை செய்கிறார்கள், அவர்கள் துணி கேட்கலான்னு கொடுக்கலாமா? தப்பு கிடையாது. நீங்கள் துணி வியாபாரம் பண்ணுறீங்க, பேங்க்ல வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பேங்க் தொழில் பண்ணுறது நம்ம துணி வியாபாரம் பண்ணணும் சட்டம் இருக்கா? அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம துணி விற்கிறோம், காசு தராங்க, அந்த காசு ஹலாலான காசு. அது பேங்க் அவனுக்கு ஹராமா வந்ததாச்சு அப்படின்னா அவனுக்கு ஹராமா வந்ததுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. நம்ம ஹலாலான பொருளை கொடுத்து துணி கொடுத்து காசு வாங்குறோம், இது கூட தாராளமா. பைத்துல் முகத்தஸ் பள்ளி ஜின்களால் கட்டப்பட்டது. ஆமாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் ஜின்களால் கட்டப்பட்டது பைத்துல் முகத்தஸ். ஜின்களை வசியப்படுத்த முடியுமா? பள்ளிவாசலில் போகும் வழியில் படுத்திருந்தார்கள் ஜின்கள், நம்மை தூக்கி ஓரமாக போட்டு விடுகிறார்களே, இது உண்மையா? எத்தனை பேர் தூக்கி போட்டாங்களா? இது ஒரு கற்பனை சொல்லுவாங்க. பள்ளிவாசல படுத்தா ஜின்னு தூக்கி போட்டுருச்சு, இவர் உருண்டு அங்கே போய் படுத்திருப்பாரு. இல்லைன்னா தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கும், நடக்க தெரியாது சில பேருக்கு. தூக்கத்தில் நடந்து அங்கே போய் படுத்திருப்பாரு, காலையில் முடிச்சு பார்த்து எனக்கு ஜின்னு தான் தூக்கி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் தூக்கி போடா ஜின்னு. இன்னைக்கு ஜின்னோட மோசமானலாம் நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க. ஜின்லாம் ரொம்ப நல்ல நல்ல படைப்புகள். அதெல்லாம் போட்டோ ஆல்பம், வீடியோ கவரேஜ் சம்பந்தப்பட்ட அக்சசரிஸ் ஆகியவற்றை விற்பனை கடைகள் வேலை செய்யலாமா? அதாவது இன்னைக்கு வீடியோவா இருக்கட்டும், ஆடியோவா இருக்கட்டும், அல்லது போட்டோஸா இருக்கட்டும், போட்டோங்கிறது அது நிறையான ஸ்டில், அது உருவப்படம், அது கூடாது, அது ஹராமே. வீடியோங்கிறது இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு டெக்னாலஜி, ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியுடைய ஒரு பரிணாம வளர்ச்சி. அது மக்களுக்கு செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு கருவி. அதனால அந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துறதோ, அது அந்த அக்சசரிஸ் கடையில் வேலை செய்யறதோ தப்பு கிடையாது. எப்படி பயன்படுத்துறாங்கிறது தான் அது ஹராமா ஹலாலான்னு தீர்மானிக்கப்படும். காபத்துல்லா வீடியோ வச்சிருக்காங்க, சுத்தி வீடியோ வச்சிருக்காங்க, நம்ம பார்க்குறோம், உள்ளத்துல சந்தோஷமா இருக்குது, நம்ம பார்க்கறதுக்கு அழகா இருக்குது. வீட்டில் காபத்துல்லா தொழுகை சேனல் போட்டாலே பிள்ளைங்களுக்கு மத்தியில் அந்த கிராத்தை ஓதுறாங்க, வீட்டிலே ஒரு இஸ்லாமிய அட்மாஸ்பியர் வருது, அதுவும் வீடியோ தான். இதில் ஒரு சைத்தான், ஒரு டாக்டர் பேருனா டாக்டர் பிரகாஷ் ராஜா, எவனோ ஒரு வீடியோ எடுத்தான், அது வீடியோ தான். பொம்பளைங்களை போற வச்சு ஆபாச வீடியோ எடுத்தான், அது வீடியோ தான். அதனால் அந்த எந்த வீடியோ எதுக்கு பயன்படுத்துறோங்கிறத தான் தீர்மானிக்கப்படும்.
நல்லதுக்கு பயன்படுத்தலாமா ஹராத்துக்கு பயன்படுத்தலாமான்னு சொல்லி. கத்தி இருக்குது, கத்தியை வச்சு பழத்தையும் அறியலாம் கழுத்தையும் அறியலாம். பழத்தை அறிஞ்சா ஹலாலு, கழுத்து அறிஞ்சா ஹராம். அதனால அந்த அக்சசரிஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. காமனா எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க, நீங்க குற்றவாளி கிடையாது. இல்ல சம்பந்தப்பட்ட சில ஹராமான விஷயங்கள் மட்டும் வாங்கிட்டு போறோம் அப்படின்னா ஹராம் கூடாது. நானும் சில நண்பர்களும் ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப்பில் ஓபன் செய்து நான் முஸ்லிம் சகோதரர்களுக்கு தாவா செய்கிறோம். இஸ்லாத்தை பிடிக்காத சிலர் மார்க்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொச்சையாக பேசுகிறார்கள். அவர்கள் முன்வைக்கும் சில கேள்விகள்: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் 9 வயசு சிறுமியை திருமணம் செய்தார்கள்? ஏன் 11 மனைவி அவர் திருமணம் செய்தார்கள்? இதற்கு பதில்களை அவர்களுக்கு நாங்கள் எவ்வாறு வழங்கலாம்? இதுக்கெல்லாம் நீண்ட விளக்கம் இருக்குதுங்க. இதுக்கெல்லாம் பதில் பல முறை வெப்சைட்ல நெட்ல எல்லாத்துலயும் வந்திருக்குது. நீங்க சர்ச் பண்ணுங்க. நீங்க ஃபேஸ்புக் மூலமா தாவா செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி இந்த பதிலெல்லாம் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பதில் எல்லாம் சொல்லப்பட்டுருச்சு. இந்த 15 நிமிஷம் 20 நிமிஷம் கேள்வி பதில் டீட்டெயில் சொல்லிட்டு இருக்க முடியாது. திருமணத்திற்கு முன்பு வருங்கால மனைவியிடம் SMS போன் செய்யலாமா? திருமணமே நடக்காத வரைக்கும் அது ஹராம். திருமணம் நடந்தாதான் உங்களுடைய மனைவி. இதுல வருங்கால மனைவி உப்பி உப்பி கப்பி, அந்த உப்பியும் கிடையாது கப்பியும் கிடையாது. திருமணம் நடந்தாதான் அந்த பெண் உங்களுக்கு ஹலால். நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு பாதி பொண்டாடி மாதிரி அப்படின்னா ஹராம் கூட. நிச்சயதார்த்தம் சரீரத்தில் கிடையாது, நிச்சயதார்த்தம் சரீரத்தில் கிடையாது. அப்ப நிச்சயதார்த்தம் எப்படி பாதி கல்யாணம் எடுத்துக்க முடியும்? அதனால வருங்கால மனைவி SMS அனுப்புறது, போன்ல பேசுறது எல்லாமே ஹராம் கூடாது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மணிக்கணக்கில் அவங்க பேசுங்க, தப்பு இல்லை. இப்போ யாராவது பேசிட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பேசுவீங்க? நீங்க கூறினீர்கள் முந்தைய பயானில் கண்ணிருந்தும் குருடனாக காதிருந்தும் செருடனாக எழுப்பப்படுவீர்கள் என்று கூறினீர்கள். ஆனால் நம்ம எழுப்பப்படும் பொழுது கண்கள் தெரியாது, பிறகு கண்கள் தெரியும் என்கிறார். அவர் இதை முன்னைய பயானில் கூறினார். அவர் சொன்னது இந்த அண்ணனை பத்தி தம்பியை பத்தியே திரும்ப திரும்ப கேட்காதீங்க. அவர் சொன்னா அவர் மார்க்கம் அவருக்கு, நான் சொன்னது இஸ்லாத்தை சொன்னேன், அவ்வளவுதான். அதெல்லாம் பதில் சொல்லிட முடியாது. அவருக்கு கண்ணு தெரியாது, புதுசா அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா தெளிவா சொன்னா. எழுப்பப்படும் பொழுது நான் சொல்ல குர்ஆனுடைய வசனங்கள் விளக்கத்தை சொல்றேன். உமன் ஆரதான் திக்கிரி இப்போ இன்னலகு மகிஷத்தலங்கா, யார் என்னோட உபதேசத்தை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் எழுப்பப்படும் பொழுதே குர்ஆனாக எழுப்ப வேண்டும். ஹஷ்ரு யௌமல் கியாமத்தி ஆமா, நான் ஹஷ்ருஹு யௌமல் கியாமத்தி ஆமா. இந்த அரபி வார்த்தைக்கு இந்த அரபி ஆயத்துக்கு என்ன அர்த்தம் கேளுங்க சம்பந்தப்பட்டவன்ட்ட. நான் ஹஷ்ருஹு அவரை எழுப்புவோம், யௌமல் கியாமா கியாமத் நாளில், ஆமா குருடனாக. இதுக்கு மேல என்ன வேணும்? இல்ல எழுப்பும் போது கண்ணு தெரியாது அப்புறம் கண்ணு தெரியும்டா, அது அவருக்கு தனியா வந்த வகையா இருக்கலாம், எனக்கு தெரியாது. உங்கள் பயானில் ஜிஹாதை பற்றி அருமையா சொன்னீர்கள். எனக்கு ஜிஹாதை பற்றி நன்கு விளக்கி விட்டீர்கள். ஆனால் நான் ஜிஹாதுக்கு இப்போதே ஆயத்தமாகிவிட்டேன். இதை கேட்டே சிரிக்கிறீங்க. அடுத்த என்ன கூட என் கூட நீங்க வாங்குங்கிறாரு. நான் மக்களை காப்பாற்ற வேண்டும், ISIயில் இணைந்திருவோம். நான் சொல்றேன், ISIயில் இணையறதுக்கு எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. ஒரு காலம் ஹிலாஃபத்து உருவாகிடுச்சு, நாமெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இப்போ ஹிஜ்ரத் செஞ்சு தான் ஆகணும்டா. இன்ஷா அல்லாஹ் முதல்ல ஹிஜ்ரத் செஞ்சு நானா இருப்பேன் இன்ஷா அல்லாஹ். துவா செய்யுங்க. அதற்கான சூழ்நிலை கணியட்டும், காலங்கள் கணியட்டும். ISI எப்படி போறாங்க, என்ன போகல போறாங்க, என்ன நடத்துறாங்க, உண்மையிலே ஹிலாஃபத்தை உறுதிப்படுத்துறாங்களா இல்ல சும்மா ஆர்வ கோளால செய்யறாங்களா? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அதான் இப்போ சொல்றேன். எப்படி போறாங்கன்னு பார்ப்போம். அப்படியே சூழ்நிலை ஹிஜ்ரத் செஞ்சு தான் ஆகணும், முஸ்லீம்களுக்குன்னு ஒரு இடம் வந்துருச்சு. ஒரு பல தடவை சொல்றது உங்கள்கிட்ட, ஹிஜ்ரத் குரூப் இது இந்தியாவில் இருக்கக்கூடாது, ஹிஜ்ரத் செஞ்சு போயிடணும் சொல்லிட்டு. ஹிஜ்ரத் செய்யலாம், யார் ஏத்துக்க நம்ம தயாரா இருக்கிறா? எந்த நாட்டில் விசா கொடுத்து வாங்குறான்? இப்ப ISI கூப்பிடுறாங்க வாங்குறாங்களா? பாப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். அவசரப்படாதீங்க, அவங்க கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆகட்டும். அவங்க நாட்டு மக்களுடைய வளத்தை, அவங்க நாட்டு டிஃபென்ஸை, அந்த மக்களுடைய எக்கனாமிக்கல் இதெல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டோம். எப்படி இருக்காங்க பார்ப்போம். அப்புறம் இன்ஷா அல்லாஹ் நம்ம போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டா கண்டிப்பா புறப்பட்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். இது விளையாட்டு சொல்ல, உண்மையா சீரியஸா சொல்றேன். அசர் தொழுகை விட்டு விட்டால் அதை அன்றே கதா செய்ய வேண்டுமா, இல்லை மறுநாள் அசருடன் சேர்த்து கொள்ளலாம் என்று சில பேர் கூறுகிறார்கள். சரியா? முதல்ல கதாவே செய்யக்கூடாதுங்க. தொழுகையை விட்டுட்டேன் கதாவாயிடுச்சு, இதுவே பெரிய பாவம். தொழுகை விடவே கிடையாது. அல்லாஹ் சொல்ற குர்ஆன்ல இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை என்பது முஃமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை. அதை இன்னைக்கு கதா செய்யலாமா, நாளைக்கு கதா செய்யலாமா, எப்போ ஞாபகம் வருது வக்து வருது உடனே தொழுதணும். நாளைக்கு தான் தள்ளி போடக்கூடாது. நம் உறவினர்கள் நமக்கு அநீதி இழைத்தோம், நம் மீது அவதூறு பரப்பியும் மன்னிப்பும் கோராமல் சூழ்நிலையில் நாம் செய்தோம், மன்னிப்பும் சூழ்நிலையில் தான் செய்தோம். அது தவறில்லை, அது சரி என்று நியாயப்படுத்துவதும் இருந்தால், அது நம் மனதை மிகவும் காயப்படுத்தி இருந்தால் அந்த உறவு முறைத்துக் கொள்ளவோ அது வேணுதல் குறைத்துக் கொள்ளவோ மார்க்கத்தில் அனுமதி உண்டா? இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சில்மன் கதாக்க, உங்களை யார் துண்டிக்கிறார்களோ அவர்களோடு இணைந்திருங்கள். வாஃபு அம்மன் தலமக்க, உங்களுக்கு யார் அநீதம் இழைக்கிறார்களோ அந்த அநீதத்தை மறந்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். வாஹ்சின் இலாமன் அஸா இலைக்க, உங்களுக்கு யார் தீங்கு செய்கிறார்களோ அவர்களுக்கு நீங்க நல்லதையே செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்படி செஞ்சா நீங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பார்வையிலே உன்னதமான முஸ்லிமா இருப்பீங்க இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ரத், தாங்கள் வட்டி எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை விளக்கினீர்கள், ஜஸாக்கல்லாஹ் கைரன்.
கேள்வி என்னவென்றால், தமிழகத்தில் சையது ஷரியத் ஃபைனான்ஸ் எனும் நிறுவனம் உள்ளது. இங்கு முதலீடு செய்யலாமா? உங்கள் பார்வையில் நிறுவனம் கொடுத்துருக்க. அதான் நல்லா புரிஞ்சுங்க, ஷரியத்துன்னு பேர் வச்சவொடனே எல்லாம் ஷரியத் ஆகிடாது. அந்த சையது ஷரியத் ஃபைனான்ஸுங்கிறதும் கிட்டத்தட்ட வட்டி தான் அது. கிட்டத்தட்ட வட்டி தான் அது. அவங்க ஷரியத்து சொன்ன எந்த சட்டத்தையுமே அவங்க ஃபாலோ பண்ணலாம். விசாரிச்சிருக்கிற ஷரியத் சட்டம் தான் ஃபாலோ பண்ணல. வெறும் பேர் ஷரியத்துன்னு வச்சதுனால அது ஷரியத் ஃபைனான்ஸ் ஆகிடாது அது. அதனால் அதெல்லாம் நம்பிடாதீங்க. மேலும் இஸ்லாமிய சட்டப்படி வங்கிகள் எதனும் செயல்படுகின்றவா? வங்கிகள் இந்தியாவில் இது வரைக்கும் உருவாகலை. இப்போ ஜன்சேவான்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஜன்சேவான்னு சொல்லி இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. பாம்பேல உள்ளவங்க தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அது அல்ஹம்துலில்லாஹ் ஷரியத் முறைப்படி ஓரளவு கரெக்டாக போயிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி போகிறாங்கன்னு பார்க்கணும், எப்படி நல்லா போகிறாங்கன்னு பார்க்கணும். பார்த்து இன்ஷா அல்லாஹ் ஜன்சேவாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். என் தந்தைக்கும் மாமாவுக்கும் சண்டை, என்னையும் அங்கெல்லாம் போகக்கூடாது என்று சொல்கிறாங்க. இது சரியா? நீங்கள் தந்தைக்கும் மாமாவுக்கும் உறவு ஏற்படுத்துங்க. தந்தையை பற்றி மாமாட்ட போய் சொல்லுங்க. எப்படி இல்லாத பொய் அல்ல, பொய் சொல்லுங்க. எப்படி? நீங்கள் தான் மாமா அப்பா மேலே கோபமாக இருக்கிறீங்க, அப்பா மேலே பிரியமாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க. அத்தாட்ட வந்து மாமா போய் சொல்லுங்க, நல்லது சொல்லுங்க. இப்படி சொல்லி அவங்க 2 பேரும் மத்தியில் அன்பை ஏற்படுத்த பாருங்க. என் அத்தா நகையை அடகு வைத்து வட்டி கொடுக்கிறார், அதெல்லாம் தப்பு என்று சொன்ன எனக்கு தெரியும், நீ புத்தி சொல்லாத போடா என்று சொல்றாரு. சொல்லிட்டே இருங்க. நீங்க சொல்லிட்டே இருங்க. அத்தாக்கு அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்துக்கு தான் துவாவும் செய்யுங்க. ரம்ஜான் மாதத்தில் இரவு பயான் செய்கிறீர்கள், அதே போல் வருடம் முழுவதும் வாரத்தில் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை இரவு முதல் மகரிப் இஷா வரை செய்தால் நன்றாக இருக்கும். இதனால் ட்ரிப்ளிகேன் மற்றும் அதை சுற்றியுள்ள முஸ்லீம்கள் மக்கள் பயனடைவார்கள். இது வந்து இந்த ரம்ஜான் தக்குவா. ரம்ஜானுக்கு அப்புறம் ஆரம்பிச்சா யாரும் வரமாட்டாங்க, அது எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி ரம்ஜான் தப்சீல்லாம் நடத்திருக்கோம். நான் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு வெளியூர் ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டு தப்சீல் நடத்தின போது 50 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு வாங்க இந்த மாதிரிலாம் உட்கார மாட்டாங்க, நிறைய பேர் வரமாட்டாங்க. 50 பேர் சொன்னாலும் அதே எனர்ஜி தான், 1000 பேர் சொன்னாலும் அதே எனர்ஜி தான். நிறைய மக்கள் வந்தால் நிறைய பேர் பயனடைவாங்க. ஆனால் நம்ம நடத்தி பார்த்தோம், 50 பேர் 100 பேர் உட்காருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை அவங்க பிஸியாக பொண்டாட்டியோட பீச்சுக்கு போவாங்களா, இங்கே வந்து உட்காந்துருப்பாங்களா மக்காப்பள்ளியில். அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னா கொஞ்ச நாள் நடத்தணும் விட்டேன். 2வது எனக்கு ரொம்ப ஓவர் பிஸி ஆகி போச்சு. ஞாயிற்றுக்கிழமையில பெரும்பாலும் இங்கே இருக்கிறதே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக வெளியூர் ப்ரோக்ராமு. ஞாயிற்றுக்கிழமை ஒன்று தான் நீங்கள் வெளியூர்காரங்க டைம் கேட்குறாங்க, ஹசரத் எங்கள் ஊரில் பயான் வாங்க அப்படின்னா, இல்லைங்க தப்சீதுனா நீங்கள் வாரம் பூரா மக்காப்பள்ளியில் தான் இருக்கீங்க, ஒரு நாளாக வெளியூருக்கு வாங்கலன்றாங்க. ஸோ அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் வெளியே கொடுக்க வேண்டியிருக்குது. ஆனால் ஒரு மனசில் ஒரு ஆசை இருக்குது, இந்த வீக் டேஸில் வியாழக்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ இந்த மாதிரி வந்து இன்ஷால்லா வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு தப்சீர் பயானோ அல்லது இந்த மாதிரி கேள்விகள் நடத்தணும் ஆசை இருக்குது. நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். பங்கு சந்தை வியாபாரம் செய்யலாமா? நீங்கள் வட்டி பற்றி சொன்னீர்கள். பங்கு சந்தை வியாபாரங்கிறது, பங்கு சந்தை என்பது ஷேர் மார்க்கெட்டு. ஷேரை பொறுத்த வரைக்கும் ஷரியத்தில் அனுமதிக்கப்பட்டது, முஷாரக்கான்னு சொல்லுவாங்க. பட் இன்றைக்கு உள்ள ஷேர் மார்க்கெட் பாருங்க, இது முஷாரக்கா இல்லை, இது கேம்பிளிங். இது வந்து ஒரு என்ன சொல்றது, சூதாட்டம். அதனால இன்னைக்குள்ள பங்கு சந்தைகள் கூடாது. பங்கு சந்தை ஷேர் கமோடிட்டியா கரன்சி கோல்டு என்று உள்ளது, அதை சொல்ல கூடாதுன்னு சொல்லியாச்சு. ஒருவரிடம் 2 மாடி வீடு உள்ளது, அதை ஒருத்தர் சொந்த பயன்பாட்டுக்கு உபயோகப்படுத்துகிறார், இதற்கு ஜகாத்துல சட்டம் என்ன? பல தடவை சொல்லியாச்சு. சொந்த பயன்படுத்தினா சக்காத்து கிடையாது. அதுலேருந்து வாடகை வந்து அந்த வாடகை 1 வருஷம் நீங்கள் பயன்படுத்தாமல் சேமிப்பா இருந்தால் மட்டும் தான் சக்காத்து கடமை. நோன்பு இருக்கும் பொழுது சுகர் செக்கப் பண்ணலாம், தப்பு இல்லை. இஸ்திகாரா தொழுகை புகாரி ஷரீஃபில் எந்த பாகத்தில் உள்ளது? நம்பர் சொல்லவும். நான் கம்ப்யூட்டராங்க நம்பர் சொல்றதுக்கு, நம்பர்லாம் சொல்லணும் வாங்க சார், பார்த்து சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஒரு மனிதன் இஸ்லாத்தில் பிறந்து குர்ஆன் ஓதாமலே மரணித்திருந்தால் அவருக்கு என்ன தண்டனை? குர்ஆன் ஓதாமல் மரணிக்கிறதுங்கிறது பெரிய பாவம். ஆனால் இது ஃபர்து, குர்ஆன் ஓதியாகணும் அப்படிலாம் ஒன்று கிடையாது. குர்ஆனை விளங்கி அமல் செய்யணும், அவ்வளோதான். விளங்கி அமல் செய்யணும், இஸ்லாத்தின்படி அமல் செய்யணும். இஸ்லாத்தில் ஒரு மனிதன் எந்த முறையில் திருமணம் செய்ய அனுமதி பெண் வீட்டார்கள்? எங்களுக்கு ஒரே பெண் தான். இது என்னங்க அந்த கொச்சை தமிழில் எழுதியிருக்காங்க, யாரோ சின்ன பையன் எழுதியிருக்கான் போல தெரியுது. பெண் வீட்டார்கள் எங்களுக்கு ஒரே பெண் தான், கிராண்டாதன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரே பெண் தான், கிராண்டாதன் பண்ணுவம் என்று சொல்லி செல்கிறார். ஓ கிராண்டா தான் அது, சரி. ஒரே பெண் தான், கிராண்டா தான் பண்ணுவோம் என்று சொல்கிறார்களாம். அதாவது இந்த தமிழை தீ வச்சு கொடுத்த தமிழ் இப்படி எழுதுனா எங்க தமிழ் சாவும், தமிழ் வாழும், தமிழ் மெல்லச்சாவும் இப்படி மெல்ல செத்து போயிடும் தமிழ். ஏன்னா அதனால இங்கிலீஷ்ல எழுதுங்க, தமிழ் எழுத இங்கிலீஷ் எழுத. நான் தத்தையா பற்றி இங்கிலீஷ் படிச்சுப்பேன். அதான் பெண் வீட்டா எங்களுக்கு ஒரே பெண் தான் இருக்கிறாங்க, கிராண்டா தான் நடத்தணும்னு சொல்றாங்களாம். இது எப்படி நடத்தலாம்னா அதுக்கு ஒத்துக்காதீங்க. கிராண்டா திருமணம் நடத்த இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. உங்க ஒரே பெண்ணை ஏன் நான் திருமணம் பண்ணும் பொழுது மனைவி பார்த்துருக்கேன், அவங்களுக்கு தெரியும். நான் திருமணம் பண்ணதே மனைவி வீட்டார் சொன்னாங்க, நாங்கள் பெரிய குடும்பம். நான் சொன்னேன் நீங்கள் வீட்டில் தான் நிக்கா வைக்கணும், தப்லீக் இஜ்திமாவில் வச்சு நிக்கா முடிப்போம். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காலத்தில் ஆயிஷா ஃபாத்திமா ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு திருமணம் நடக்கும் பொழுது 7 முஹாஜிர்கள் 7 அன்சாரிகள் திருமணத்துக்கு கலந்துக்கிட்டாங்களோ, அதே மாதிரி இப்போ முஹாஜிர் அன்சாரி இல்லை, 7 பெண்கள் 7 ஆண்கள் மட்டும் தான், 14 பேர் தான் அவங்க வீட்டுக்கு வருவோம். இப்பெல்லாம் கண்டிஷன் போட்டோம்.
அவங்க எல்லா கண்டிஷன் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம், மண்டபத்தில் வைக்கிறோன்ட்டாங்க. அது ஒன்றுத்துக்காக ஒத்துக்கண்டாங்க. அப்போ நாம எங்கள் தரப்புலையும் சொன்னோம், மாப்பிள்ளை நிக்கா முடிச்சுட்டு 7 பெண்கள் 7 ஆண்கள் மட்டும் 2 காரில் வீட்டுக்கு வருவார். வீட்டில் பெண் இருந்தால் கூட்டு வருவார், இல்லைன்னா திரும்பி வந்துடுவார். இப்படியே சொன்னோம். வீட்டில் பெண் இருந்தால் பெண்ணை கூட்டு வருவோம், இல்லைன்னா திரும்பி வந்து நீங்கள் கொண்டு பொண்ணை விட்டுருங்க. அப்புறம் மண்டபத்தில் வச்சு கொண்டு விட்டுங்கண்டோம். அப்புறம் மண்டபம் எடுக்கல. எதுக்கு சொல்கிறேன்டா, அல்லாவுடைய மார்க்கத்தில் உறுதியாயிருங்க, அல்லா உதவி செய்வான். இல்லை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க. கல்யாணம் பண்ண மாட்டேன், கிராண்டான அப்போ கூட வச்சுக்க. அல்லாவுடைய மார்க்கம் திருமணம் என்பது கிராண்டாக நடத்துகிற ஃபங்க்ஷன் அல்ல. உன் வீட்டு அக்கேஷன் என் வீட்டு அக்கேஷன் இல்லை. இது ஒரு இபாதத் திருமணம். இபாதத்தை இபாதத்தை தான் செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைங்க. இல்லைன்னா ஒத்துக்கவே முடியாதுன்னு சொல்லுங்க, தானாக இறங்கி வருவாங்க. நம்முடைய இஸ்லாமிய ஆண்கள் அல்லது பெண்கள் பத்திரிகை துறையில் வேலை பார்க்கலாமா? பார்க்கலாமாங்கிறத பார்க்கணுங்க. பத்திரிகை துறை என்பது முஸ்லீம், குறிப்பாக ஆண்கள், பெண்களோட ஆண்கள் பத்திரிகை துறையில் அதிகமாக ஈடுபடணும். இன்னைக்கு நம்ம பத்திரிகை துறையில் நம்ம முஸ்லீம் ஆண்கள் இல்லாததுனால நாங்கள் அலையகடல் அறக்கட்டளை சார்பாக அந்த எஜுகேஷன் ஏடு கொடுக்குற பாருங்க, கல்வி நிதி, அந்த ஃபார்ம்லேயே பின்னாடி போட்டிருப்போம், நீங்கள் பத்திரிகை துறை படிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு முழு செலவு நாங்கள் பொறுப்பெடுத்துக்கிறோம்னு சொல்லி. அப்படி யாருமே படிக்க மாட்டேன்றாங்க. அதனால இளைஞர்கள் படிக்கிறவங்க தயவு சேர்ந்து மாஸ் கம்யூனிகேஷன் படிங்க, ஜேர்னலிசம் படிங்க, எம்ஏ ஜேர்னலிசம் படிங்க. படித்து ஜேர்னலிசம் மூலமாக உள்ள போக பாருங்க. அது ஒரு அற்புதமான துறை. நிறைய பேருடைய கான்டாக்ட் கிடைக்கும். நம்ம சமுதாயம் அதில் ரொம்ப விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. அதனால தயவுசெய்து ஜேர்னலிசம் படிங்க கண்டிப்பாக. என்னுடைய மகன் இன்ஷா அல்லாஹ் பாஸ் ஆகும் அளவிற்கு படிப்பான், ஆனால் அதிக மார்க் எடுக்க மாட்டான். அவனே ஐஏஎஸ் படிக்க வைக்க முயற்சி செய்யலாமா அல்லது வேண்டாமா? நல்லா புரிஞ்சுங்க, ஒருத்தனை அறிவை மார்க் தீர்மானிப்பது அல்ல. மார்க் யாருடைய அறிவும் தீர்மானிக்காது. நாங்கள் ஐஏஎஸ் மோட்டிவேஷன் கேம்பில் போட்டு காட்டுவோம். நந்தகுமார் ஐஆர்எஸ் ஒருத்தர், நந்தகுமார் ஐஆர்எஸ் இப்போ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல டைரக்டரா இருக்காரு. நந்தகுமார் ஐஆர்எஸ் சொல்லி அவருடைய சம்பவத்தை போட்டு காட்டுவோம். அவருக்கு என்னன்னா டிஸ்லெக்சியா ப்ராப்ளம் உண்டு. டிஸ்லெக்சியா என்ன தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? டிஸ்லெக்சியாங்கிறது லேர்னிங் டிசாபிலிட்டி. அதாவது அவருக்கு ஒழுங்கா மக்கு பையன் நம்ம ஊர்ல இப்படி சொன்னா புரியும் நமக்கு. மக்கு பையன், மக்கு பிளாஸ் 3 அந்த மாதிரி மக்கு பிளாஸ் 3 இருந்தவர். 6ஆம் கிளாஸுக்கு மேல ஸ்கூலுக்கு போனது கிடையாது. 6ஆம் கிளாஸுக்கு மேல ஸ்கூலுக்கு போனது இல்ல. ஏழை குடும்பம், ரோட்ல போய் லாட்டரி சீட்டு வித்திருக்காரு, கொத்தனார் வேலை பார்த்திருக்காரு, வீட்டில் இந்த வீடு கட்டுற வேலையில் கொத்தனார் வேலை பார்த்திருக்காரு, மெக்கானிக் ஷாப்ல ஒர்க் பண்ணிருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தர், அவருக்கு ஒரு ஆசை 10ஆம் கிளாஸ் டுட்டோரியல்ல படிச்சு பாஸ் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் 12ஆம் கிளாஸ் படிக்கிறாரு. 12ல் அவர் எடுத்த 12ல் அவர் எடுத்த மார்க் எவ்வளவு தெரியுமா? வெறும் 52%. எவ்வளவுங்க? 52% மார்க் எடுக்கிறார். 624 மார்க் எடுக்கிறார் 12ல். அவரு ஐஏஎஸ் எழுத போறாரு, யூபிஎஸ்சி எழுதுறாரு. எழுதி ஐஏஎஸ் கிடைக்கல, ஐஆர்எஸ் பாஸ் ஆகி இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல மாஷாஅல்லாஹ் பெரிய டைரக்டரா இருக்காரு. நம்முடைய அகாடமிக்கு அடிக்கடி வருவார். எனக்கும் தனிப்பட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அவரை நாங்கள் பல மோட்டிவேஷன் எப்படி ஒரு முன்னுதாரணமாக காட்டுறோம். எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, நீங்க எடுக்க இன்னைக்கு இந்த அரசாங்கம் அந்த மார்க்னு ஒரு முறை வச்சிருக்கான் பாருங்க. இதை பத்தி ஜும்மாலே பேசிருக்க ஒரு முறை. இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரமான முறை எதுவும் கிடையாது. மார்க் எடுக்கிறது அப்படியே மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுக்கிறது. மார்க் என்பது ஒரு பிள்ளையோட அறிவை தீர்மானிக்கிறது அல்ல. அதனால பாஸ் ஆக மாட்டேங்கிறான், மார்க் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு பிள்ளையை குறைச்சி மதிப்பிடாதீங்க. அல்லாஹ் பெரிய அறிவை வச்சிருப்பான். தாராளமா அவர் ஐஏஎஸ் படிக்க சொல்லுங்க. அவர் மார்க் எடுக்காமல் இருப்பதுதான் அவர் ஐஏஎஸ் படிக்கிறது வாய்ப்பா இருக்கும், தகுதியா இருக்கும். மௌலானா, உங்கள் பயான் என்று தமிழன் டிவியில் பார்த்தேன். போன வருடம் மாதிரி இளைஞர்களை வைத்து கேள்வி கேட்டால் நல்லா இருக்கும். இது மாதிரி கேள்வி பதில் வேண்டாமா? சரி, முடிய போது 10 நாள் தான் இருக்குது, அடுத்த வருஷம் பார்ப்போம். என்னுடைய 2 மகள்களும் இன்ஷா அல்லாஹ் ஸ்கூல் முடித்துவிட்டு வீட்டில் தொழுகிறார்கள், குர்ஆன் ஓதுகிறார்கள், படிக்கவும் செய்கிறார்கள். ஃப்ரீயா இருக்கும் நேரத்தில் அவர்களை டிவி பார்க்க அனுமதிக்கலாமா? தற்போது எங்கள் வீட்டில் டிவி பார்ப்பதில்லை. தயவுசெய்து அனுமதிக்காதீங்க. இப்போ உங்க வீட்டில் டிவி இல்லை பாருங்க, அல்லாஹ் கொடுத்த பெரிய நியாமத்து. அந்த நியாமத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. படிப்பிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய சமுதாயத்தில் யாரும் அதிக அளவுக்கு யாரும் படித்ததில்லை. அல்லாஹ்விடம் கேள்வி உண்டா? ஐயர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், நாம் ஏன் கொடுப்பதில்லை? நாம தான் பிரியாணி சாப்பிட்டு பழக்கப்பட்டோமே. ஐயர் தயிர் சோறு சாம்பார் சோறு கொடுத்து நம்ம படிச்சுட்டு இருப்பான். நம்ம பசங்களுக்கு பிரியாணி சோறு வேணும். ஒன்றும் இல்லை, இப்போ இல்மி சார்பா அந்த 100 மாணவர்கள் செலக்ட் பண்ணி கீழே படிச்சுட்டு இருக்காங்க, தெரியுமில்ல? 100 மாணவர்கள் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மாஷா அல்லாஹ் நல்ல ஹையர் எஜுகேஷன், ஃபுல் ஃப்ரீ ஃபுட்டு, அகாமடேஷன், சாப்பாடு எல்லாம் ஃப்ரீயாக கூட சிறப்பாக படிச்சுட்டு இருக்காங்க. முந்தானத்து கீழக்கரைக்கு போயிருந்தேன், அதான் பையனுக்கு ஒரு லேட் ஆயிடுச்சு. ஃப்ளைட்டை விட்டுட்டு காலையில் ஃப்ளைட்டில் போயிட்டு சாயந்தரம் ஃப்ளைட்டை விட்டுட்டு காரை பிடிச்சி வரதுக்குள்ளே போதும் ஆகி போயிடுச்சு. எது சொல்கிறேன்னா, அந்த பசங்களோட ஃபீட்பேக் கேட்குறேன். நல்ல அருமையான சாப்பாடு மாஷால்லா, வாரத்தில் ஒரு நாள் மீன், ஒரு நாள் கறி, ஒரு நாள் இதெல்லாம் இல்லாத நம்ம சாப்பிட மாட்டாங்க. அப்படி சாப்பாடு போடுறோம். ஃபீட்பேக் எழுதுறான், எங்களுக்கு வாரத்தில் 2 நாள் பிரியாணி வேண்டும், ஒரு நாள் சிக்கன் பிரியாணி, ஒரு நாள் மட்டன் பிரியாணி. இவன் எங்கேருந்து விளங்க போறான்? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி கேட்குறான், ஃபீட்பேக்ல எழுதுறான். எங்களுக்கு வாரத்தில் 2 நாள் பிரியாணி, நான் மாசத்துல ஒரு நாள் பிரியாணி போட சொல்லிருக்கேன், வாரத்தில் ஒரு நாள் நெய்ச்சோறு போடுங்கன்றேன், நெய்ச்சோறு கறியும் போடுங்கன்றேன். அது வேணாமா, வாரத்தில் 2 நாள் பிரியாணி வேணுமா, அதில் ஒரு நாள் சிக்கன் பிரியாணியா, ஒரு நாள் மட்டன் பிரியாணியா, தெளிவா எழுதுறான். இப்படி திண்டு பழகிட்டா அப்புறம் எங்க படிப்பேர் நமக்கு?
என்னைக்கு நம்ம இந்த சோறு திங்கிறத நிறுத்துறோமோ சகோதரர்களே, ஏன்னா துளுக்கம் தின்னு கெட்டான்னு சொன்ன வாயில சர்க்கரை அள்ளி போடணும். அற்புதமான வார்த்தை அது. அதனால நம்ம பிள்ளைகளை கறியையும் மீனையும் கொடுத்து 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 அவன் அறிவை மழுங்கடிச்சுட்டா அப்புறம் எங்க படிப்பான்? அவன் தயிர் சோறையும் சாம்பார் சோறையும் தின்னுட்டு படிச்சுட்டு போயிட்டே இருக்கான் அவன் பாட்டுக்கு. அதனால நான் அடிக்காண்டி நீங்க அவனை மாதிரி தயிர் சோறு தின்னுன்னு சொல்ல வரல, குறைச்சிக்கங்க, சாப்பாட்டை குறைச்சிங்க, பிள்ளைங்க உணவை குறைங்க, அறிவை வளருங்க இன்ஷா அல்லாஹ். நிறைய இவ்வளோ கேள்வி இருக்குன்னா எங்கேருந்து படிக்கிறது? இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்திலிருந்து ஒருவர் ஐஏஎஸ் ஆகிவிட்டார், அல்ஹம்துலில்லாஹ். அரசு அதிகாரிகளிடம் அல்லது அரசியல்வாதிகளிடம் ஏதேனும் பிரச்சனை வந்தால் அவர் என்ன செய்வார்? காஃபிர் நண்பர் கேட்டார். இப்போதும் அவர் சரியான நிலையில் இருப்பாரா? அப்போதும் அவர் சரியான நிலையில் இருப்பாரா? இதெல்லாம் நீங்க பண்ற கற்பனை. துவா செய்யுங்க. நாம இங்க ஐஏஎஸ் படிக்கிற பிள்ளைங்களை நான் அடிக்கடி அந்த பிள்ளைங்க சொல்றது, உங்களெல்லாம் ஐஏஎஸ் ஆகிறது ஐபிஎஸ் ஆகிறது நோக்கம் இல்லை, அதுக்கு 1008 அகாடமி இருக்குது. எங்களுடைய நோக்கம் தக்வா உள்ள ஐஏஎஸ் ஆகிறது, இறையச்சம் உள்ள ஐபிஎஸ் ஆகிறது. இதுதான் எங்களுடைய நோக்கம். அப்படின்னு தான் நம்ம பிள்ளைங்களை புடம் போடுறோம். ஆரம்பத்தில் ஓப்பனாக சொல்றாங்க, ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பிக்கும் பொழுது பள்ளிவாசல் கமிட்டியில் மீட்டிங் நடக்கும் பொழுது கமிட்டியில் நிறைய மெம்பர்கள் அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. நீங்க காலேஜ் பசங்களை வச்சு நடத்துறீங்க, அவங்க எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது, ஏதாவது தப்பு தண்டா செஞ்சுன்னா நம்ம அல்லாட பதில் சொல்லி ஆகணும், அசிங்கமா இப்படிலாம் சொன்னாங்க. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் இங்க நம்ம அகாடமிக்கு வந்த பிறகு நீங்களே பாப்பீங்க, 5 வேளை தொழுகையில் அவங்களுடைய பேணுதல் என்ன, அவங்களுடைய துவா என்ன. நிறைய பிள்ளைங்க மாஷா அல்லாஹ் எங்கள்கிட்ட சொல்றதே கிடையாது, அவங்களா திங்கக்கிழமை வேலைக்கிழமையில நோன்பு வைக்கிறாங்க, நஃபிலா நோன்பு வைக்கிறாங்க. நிறைய பிள்ளைங்க மாஷா அல்லாஹ் தஹஜ்ஜுத் தொழுகிறாங்க. எதுக்கு சொல்றேன்டா, பள்ளிவாசல் இன்னைக்கு நான் சொல்லுவேன், இன்னைக்கு ஆரம்பிச்ச முதல் வருஷத்திலேயே, ஏன்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஐஏஎஸ் அகாடமி வாஜ்ராம் ஐஏஎஸ் அகாடமி. அவங்களோட ரிசல்ட் என்ன பண்ணுச்சுன்னா 6 லட்சம் பேர் எழுதுறாங்க, ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்க பாருங்க. 6 லட்சம் பேர்ல டாப் 10 முதல் 10 பேர் பாஸ் ஆகிறாங்க பாருங்க. 6 லட்சம் பேர் டாப் 10. அந்த டாப் 10ல டாப் 6 டாப் 7 டாப் 8 யாருன்னா வாஜ்ராமோட ஸ்டூடெண்ட் தான். வாஜ்ராமோட ஸ்டூடெண்ட் அவர் யாருன்னா நம்ம தமிழ்நாட்டுக்காரர் மிஸ்டர் ரவீந்திரன். அவரே நேரடியாக நம்ம அகாடமிக்கு வந்தார். அவரே நம்ம அகாடமி நேரடியாக வந்து நம்ம மாணவர்கள்ட்ட 3 மணி நேரம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாரு. டிஸ்கஸ் பண்ணிட்டு போகும்போது அவர்கிட்ட கேட்டோம், சார் எப்படி சார் இருக்காங்க பசங்க? முதல் ஆரம்பிச்சிருக்கமே, ஏதாவது ரிசல்ட் பார்க்கணுமே அப்படின்னு கேட்குறோம். சார் எப்படி சார் இருக்காங்க பசங்க, ஏதாவது ரிசல்ட் கிடைக்குமா? நீங்க 3 வருஷம் ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க. அவர் சொன்ன வார்த்தை, 3 வருஷத்துக்கு ரிசல்ட்டே எதிர்பார்க்காதீங்க. ரிசல்ட் எதிர்பார்த்தனா நீங்க டிமோட்டிவேட் ஆயிடுவீங்க, நீங்க வெக்ஸ் ஆயிடுவீங்க. அதனால ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க, இதை ட்ரையலா நடத்துங்க, 3 வருஷத்துக்கு ரிசல்ட்டை பார்க்க முடியும்டாரு. அதே மாதிரி ஷமீம் சொல்லி டெல்லியில ஒரு பெரிய ஐஏஎஸ் அகாடமியினுடைய முக்கியமான ஃபேக்கல்டி, அவரு மெட்ராஸ்க்கு வந்து போதும் அவரு நம்ம பசங்களை பேச்சு சொன்னார், ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்கடாரு. இதையெல்லாம் தாண்டி அதை விட முதல் வருஷம் நாங்கள் அகாடமி நடத்தணும் பாருங்க, நாங்களே குழந்தை தத்தக்கா புத்திக்காக தான் நடத்தணும். நான் பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸரு, எங்க அம்மா ஐபிஎஸ் ஆஃபீஸரு, எங்க அப்பா ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரா, எங்களுக்கே ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்னன்னு தெரியாது, யூபிஎஸ்சிக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியாது. 2 வருஷம் முன்னாடி எங்களுக்கு யூபிஎஸ்சினா என்னன்னு எங்களுக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியாது. அப்படி இருந்த நாங்க ஏதோ ரப்புல் ஆலமீன் எங்களை கபூல் செஞ்சா, கையை கால ஆட்டணும், எங்களை வேலை வாங்கணும் அல்லாஹ். அந்த மாதிரி இவ்வளோ டிராபேக்கை வச்சுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிச்ச முதல் வருஷத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்காண்டா. அதற்கு முழுக்க காரணம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் நடத்துறதுனால தான், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுடைய பரக்கத் தான். அதனால நாங்கள் சொல்றோம், இங்கிருந்து உருவாகக்கூடிய இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மாணவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாணவர்கள் கண்டிப்பாக இந்த பள்ளிவாசலுடைய மாஹோலோ, அவர்கள் செய்யக்கூடிய இபாதத்து, அவர்கள் கேட்கக்கூடிய பயானு, அவர்கள் நடத்தக்கூடிய வழிபாடுகள் நிச்சயமா அவங்களை வீணாக்காது இன்ஷா அல்லாஹ், நல்லவங்களா தான் இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். நான் படிக்கவில்லை, படிப்பின் அருமை எனக்கு தெரியும், படிப்பின் முக்கியத்துவத்தை இன்று படிக்கும் நம்முடைய இளைஞர்களுக்கும் கூறவும், செல்போனில் தேவையில்லாத தவிர்க்கவும் உங்கள் பயானில் கூறவும். இப்பெல்லாம் சொல்லிட்டு தாங்க இருக்கிறோம். இவர் எனக்கு பயான் பண்றாரு, இதை கூறவும் அதை கூறவும் சொல்லி. பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுவது ஹராம். எனினும் இஸ்லாமிய கேலண்டர் படி குழந்தை பிறந்த பிறை கணக்கால் பிறந்த நாள் என்று இனிப்பொகையில் செய்து பிரியாணி, இதை அதானே கொண்டாடுறது. அப்புறம் என்ன, குழந்தை பிறந்த அது பிறை கணக்கில் பார்த்தா ஹலாலாம், இங்கிலீஷ் கணக்கில் பார்க்க கூடாதான். பிறை கணக்கை பார்த்து அன்னைக்கு பிரியாணி செய்வாராம், இனிப்பு கொடுப்பாராம், கேக்கு மட்டும் வெட்ட மாட்டாராம், புத்தாடி அணிவாராம். அப்புறம் என்ன பண்ணாடி பிறந்த நாளே இதானங்க. அவர் பிறந்த நாள் கொண்டாடு ஹராம், வேறு எப்படி கொண்டாடுவாங்க? பிறந்த நாளைக்கு இந்த மாதிரி எந்த அடையாளங்களுமே ஹராம் கூடாது. திருமணத்தின் போது பெண் வீட்டார் தாங்களே விரும்பி தங்கள் பெண்ணுக்கு நகைக்கட்டில் பீரோ என்று சீர்வரிசை கொடுப்பதும் வரதட்சணையாகுமா? அதான் அதுக்கு பேர் தான் வரதட்சணை. அதை மணமான வீட்டார் ஏற்றுக்கொள்வது ஹலாலா? எப்படி ஹலாலாகும்? கேட்டு வாங்குறது கேட்டா வாங்குறது எல்லாமே தப்பு தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயங்களை பேசணுமா, இந்த விஷயங்களை கேட்டோம், அது அமல் ஆன்லைன் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ். சார் ஒரு நிமிஷம் உட்காருங்க. ஆமாம், இந்த ஒற்றைப்படையில் கடைசி நாள் வந்து நம்ம இந்த அக்கீக்கா ஆடுகளை வச்சு பிரியாணி போடுவோம். அதனால் அக்கீக்கா கொடுக்கணும்னு விரும்புகிறவங்க, ஆடு கொடுக்கணுங்கிறவங்க தயவு செஞ்சு இன்ஷா அல்லாஹ் செக்ரட்டரியேட்டில் அதற்கான தொகையை கொடுத்து ரசீது வாங்கிக்கிங்க. அதே மாதிரி ஒற்றைப்படை இரவு வருது, உணவு கொடுக்க ஏற்பாடு பண்ணுறதை பற்றி உங்கள்கிட்ட சொன்ன யாரும் எந்த அபிப்பிராயம் சொல்லலை. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் 1-2 சகோதரர்கள் நான் முழு பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி உங்களோட நண்பர்கள்ட்ட சொல்லி ஒரு 2-3 பேர் சேர்ந்து
ஒரு நாளாக பொறுப்பெடுத்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அந்த செலவு ரொம்ப ராகத்தாயிடும். அல்ஹம்துலில்லாஹ் 2000 பேர் 2500 பேர் சஹர் செய்கிறதுங்கிறது பெரிய பாக்கியம். நமக்கு அந்த நன்மை கிடைக்கும், நோம்பாளிகள் நன்மை கிடைக்கும். தயவு செஞ்சு அப்படி முழுசாக அவ்வளோ பெரிய தொகை கொடுக்க தெரிய முடியாதவங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த தொகைகளை செக்ரட்டரியிட்ட கொடுத்து அதற்கான ரசீதுகளை வாங்கிக்கிங்க. அதே மாதிரி நோன்பு கஞ்சிக்கும் நம்ம வெறும் ஹலாலான காசில் மட்டும்தான் நோன்பு கஞ்சி போடணும், கண்டவங்களாம் வாங்கக்கூடாதுங்கிறதுனால நோன்பு கஞ்சிக்கு வருஷத்துக்கு ஒரு மாதம் ஃபுல்லாக வந்து 4.5 லட்ச ரூபா எனக்கு தேவைப்படுது. ஒரு நாளை 15,000 4.5 லட்ச ரூபா தேவைப்படுது. நோன்பு 20 ஆகி போச்சு, இதோட 2 லட்ச ரூபா தான் வந்திருக்குது. நோன்பு 20 ஆகி போச்சு, இன்னும் 2 லட்ச ரூபா வந்திருக்குது. அதனால தயவு செஞ்சு, ஏன்னா பள்ளிவாசலுடைய வருமானம் பாருங்க எப்போ பார்த்தாலும் பிளாங்க்ல தான் இருக்கும். பள்ளிவாசலுடைய வருமானத்தில் பள்ளிவாசலுடைய இருப்பு, ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளோ வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ பாருங்க 25 லட்சம் ரூபாய்க்கு பில்டிங் கட்டியிருக்கணும் பெண்கள் பள்ளிக்கு மேலே, அது பெண்களும் பயன்படுத்திக்கலாம். பின்னாடி இன்ஷா அல்லாஹ் ஐஏஎஸ்க்கும் இந்த வருஷம் நிறைய மாணவர்கள் சேர்க்கலான்னு இருக்கிறோம், அதுக்கும் பயன்படுத்திக்கலாம். அதுமாதிரி செலவுகள் நடந்துகிட்டே இருக்குது. பள்ளிவாசல் வருமானம் செலவும் கரெக்டாக இருக்குது. நீங்கள் நினைக்காதீங்க மக்காப்பள்ளி பணக்கார பள்ளி ஏசிலாம் போட்டுருக்காங்க, ஹசரத் பெரிய கோடீஸ்வரர் இமாமா இருக்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய தொகையை வச்சு தான் பள்ளிவாசல் நடந்துட்டு இருக்குது. அதனால் தயவு செஞ்சு தாராளம் வாரி வழங்குங்க. உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லியும் பள்ளிவாசலுடைய கஞ்சிக்கும் ஒற்றைப்படைக்கும் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்கள். வல்ல ரப்புல் ஆலமீன் எல்லாருக்கும் தௌஃபீக் தந்தல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.